ஸோ இப்போ நான் என்ன கண்டென்ட் டைப் பண்ண போகிறேன்? நவ் ஐ எம் கோயிங் டு டைப் த கண்டென்ட். இப்போ நம்ம டைப் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும். நான் என்ன பண்ணிடுறேன், சாட் ஜிபிடி போயிடுறேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் ஃபியூ லைன்ஸ். ஓகே, ஸோ நான் இப்படி ஒரு without bullets. ஓகே, அவனே ஃபியூ லைன்ஸ் தான் கொடுக்குறான். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு, சி வி ஷுட் நாட் டூ லைக் தட், பட் நான் இங்கே கிளாஸுக்காக ஐ எம் டேக்கிங் திஸ். ஐ கோ டு திஸ் அண்ட் ஐ பேஸ்ட் ஹியர். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அலைன் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஹோமில் வந்து இந்த கோர்ஸ் என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்ட்ரொடக்ஷன். சாரி, ஐ எம் நாட் கிவிங் த இன்ட்ரொடக்ஷன், ஒன்லி ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் திஸ் மிஷின் லேர்னிங் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஆர்ட், அது மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே பாருங்கள், இந்த பட்டன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சேவ், இந்த டிக் மார்க்ன்றது சேவ் பட்டன். ஓகே, இந்த டிக் மார்க், இஃப் ஐ கிளிக் டிக் தென் இட் வில் பி சேவ், அவ்வளோதான். திரும்ப இதை எடிட் பண்ணணும்னா இதை செலக்ட், இந்த இடத்துல பாருங்கள், திரும்ப இந்த மவுஸ் இங்கே எடுத்து வந்தீங்கன்னா பென் பட்டன் வந்துடும். இந்த பென்னை கிளிக் பண்ணால் தென் அகைன் யூ கேன் எடிட். ஸோ டிக் அண்ட் பென் டு எடிட் அண்ட் சேவ். டிக்னா சேவ் பண்ணுறது, எடிட்னா அந்த பென் பட்டன். இப்போது நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போது ஐ சேவ்டு திஸ் பட்டன். ஓகே, இப்போ இதோட ப்ரிவ்யூ நான் பார்க்கணும். இது எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத பார்க்கணும். ஹவு இட் வில் டிஸ்பிளே டு த ஸ்டூடெண்ட். இங்கே ப்ரிவ்யூ மோட் இருக்குது பாருங்கள். இந்த ப்ரிவ்யூவை கிளிக் பண்ணிங்கன்னா இது இப்படி தான் டிஸ்பிளே ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ ஹோமுக்கு மட்டும் தான் நம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கோம், இன்னும் இன்ட்ரோடக்ஷனுக்கு கண்டென்ட் கொடுத்து இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இது ரொம்ப நல்லா இருக்கா? எனக்கு அந்த டிஸ்பிளே பார்த்தாவே எனக்கு ஐ டோன்ட் லைக். ஓகே, இந்த டிஸ்பிளே எனக்கு இட் இஸ் நாட் வெரி குட். இங்கே மெனுவை எடுத்து விடலாம், இது நார்மலாக ஒரு மெனு எடுக்கிறது, ஐ மீன் மெனு திரும்ப வேணும் இந்த கொள்ளலாம். பட் ஐ டோன்ட் லைக் திஸ் டிஸ்பிளே, ஐ வாண்ட் டு சேஞ்ச் த டிஸ்பிளே. இப்போ ஸ்டைலை மாற்றலாமா? எஸ் ஐ கேன். ஸோ ப்ரிவியூவை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஐ எம் கமிங் பேக் டு மை எடிட்டர். ஓகே, இப்போ என்னோட ஸ்டைலை மாற்றுறேன். ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஸோ இந்த ஸ்டைல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே அட்வான்ஸ்டு மோடை எனேபிள் பண்ணணும். தென் ஒன்லி வில் கெட் த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். இங்கே அட்வான்ஸ்டு மோடில் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல். இப்போது நான் ஸ்டைல்ஸில் போயிட்டு ஸ்டைலில் யூடிஎல், யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங், அந்த ஸ்டைல் போகிறேன். யூடிஎல் ஸ்டைல் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது மாதிரி வேறு மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ போய் நான் ப்ரிவ்யூ பார்க்குறேன் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஓகே, ஸோ மொதல் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது கண்டென்ட். மொதல் வந்து வேறு மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி கிரே கலரில். நவ் த கண்டென்ட் அதேமாதிரி நிறைய ஸ்டைல் இருக்குது. நீங்களும் கஸ்டமைஸ்டு ஸ்டைல் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டைல் மேனேஜரில் போய் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைல் வேணும்னு போட்டுக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஸ்டைலை வந்து நிறைய இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எகைன் ஐ க்ளோஸ் திஸ். இங்கே ஸ்டைல்ஸில் போயிட்டு இந்த ஸ்டைல்ஸ் போட்டுக்கலாம். இல்லை ஸ்டைல் மேனேஜரில் போனீங்கன்னா ஸ்டைல் ரெப்பாசிட்ரி இருக்கும். இந்த ரெப்பாசிட்ரி இப்போ எரர் வைல் கெட்டிங் த ரெப்பாசிட்ரி. சம்டைம் உங்களுக்கு கிடைச்சிடும், ரெப்பாசிட்ரி கிடைக்கும். ஓகே, ஏதோ எரர் கிடைக்குது. ஓகே, ரிட்டர்ன் ஸ்டைல் ரெப்பாசிட்ரி ஆர் இம்போர்ட் ஸ்டைல். இது வந்து நீங்கள் உங்கள் லோக்கலாக உங்கள் ஸ்டைல் இருந்ததுன்னா ஸ்டைல் ரெப்பாசிட்ரி எரர் வைல் கெட்டிங் த ஸ்டைல். ஓகே, ஸோ இந்த ரெப்பாசிட்ரி போனீங்கன்னா என்ன ஆகும்னா யூ வில் கெட் தி லிஸ்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டைலை செலக்ட் பண்ணி அந்த ஸ்டைலை வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ த ஸ்டைல் வில் கம் இன் டு த லிஸ்ட். ஓகே, ஸ்டைல் வில் கம் இன் டு தி லிஸ்ட். ஸோ அது மாதிரி ஹியர் யூ கேன் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஸோ மெனி ஸ்டைல்ஸ் ஆர் தேர். ஓகே, நவ் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். நவ் வி கிரியேட்டட் அ டெக்ஸ்ட் கண்டென்ட். இப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் போகிறேன். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் போயிட்டு அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதுக்கு வந்து 2 பேராகிராஃப் நான் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப சிம்பிள். நார்மலாக எம்எஸ் வேர்டு நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறீங்களோ, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். இப்போது so now content, I bring the content here. Okay, I bring the content here. Then or image.
ஒரு இமேஜ் சேவ் இமேஜஸ் மிஷின் லேர்னிங் பேசிக்ஸ் .png. Okay, now I come to my then inga image, insert image, browse என்னோட downloadsல documents, downloads, machine learning, எங்க சேவ் பண்ண downloads machine learning basics.png open. Okay, okay, ஆக்சுவலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரமாக சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணி இப்போ எம்எஸ் வேர்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கப்போ ரொம்ப நேரம் சேவ் ஆகலைன்னா நமக்கு வார்னிங் வராது. இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ரொம்ப நேரம் சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறேன், இதை போய் ஒரு டி டிரைவில் ஐ எம் கோயிங் டு சேவ் இட் இன்டு மை டி டிரைவ். டி டிரைவில் கொஞ்சம் இது வந்து சேவிங்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ. தென் ஆஃப்டர் தட் இட் வில் கோ வெரி ஃபாஸ்ட். ஸோ கிரியேட் எ டைரக்டரி, அந்த டைரக்டரியில் TNOU. ஸோ திஸ் இஸ் மை டைரக்டரி. அந்த டைரக்டரியில் வந்து சம்திங் லைக் அ மிஷின் லேர்னிங். ஸோ இது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கேயே நீங்கள் போய் ஃபைலில் போயிட்டு ஃபைல் சேவ்னு சேவ் பண்ணிவிடுங்க. எப்போவுமே இங்கே போயிட்டு ஃபைல் கொடுத்தீங்கன்னா சேவ் கொடுத்தீங்கன்னா தென் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அங்கே சேவ் பண்ணிடுங்க. ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் இது. ஸோ இட்ஸ் கால்ட் ஒன் ப்ராஜெக்ட். ஒன்ஸ் யூ ஆர் கிரியேட்டிங் எ ப்ராஜெக்ட் சேவ் லைக் திஸ். ஓகே, ஸ்லோ புரியுதுங்களா? இஸ் இட் கிளியர்? ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து டைட்டில் தான் மட்டும்தான் இது மட்டும் தான் எடுத்தேன் இன்ட்ரோடக்ஷனுக்கு. இன்னும் இமேஜ் ஆட் பண்ணணும் இல்லையா? தென் அகைன் ஐ எம் கோயிங் டு எடிட். ஸோ எடிட் பண்ணோன்னா நார்மலாக அது வந்துடுது. இப்போ நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன். இமேஜ் ப்ரௌஸ், எங்கே இமேஜ் என்னோட சி டிரைவில் இருக்குது. சி டிரைவில் யூசர்ஸ்குள்ள யூசரில் டவுன்லோட்ஸில் மிஷின் லேர்னிங் .png ஓப்பன். ஓகே, என்ன சாரி ஷுவர் வாண்ட் டு கம் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்தது. இப்போ இது நார்மல், நீங்கள் வந்து எப்படி ஒரு இமேஜ் எடிட் பண்ணுவீங்களோ அது மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணி சென்டர் பண்ணிடுறேன் இமேஜை. ஓகே, நான் டைட்டில் தரேன் இமேஜுக்கு. சென்டரில் போயிட்டு ஃபிகர் 1 பேசிக்ஸ் ஆஃப் e-learning, சாரி பேசிக்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஓகே, இப்போது அடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன், திரும்ப ஒரு டெக்ஸ்ட் எடுத்து வரேன் அங்கேருந்து. ஓகே, ஐ எம் கோயிங் டு பிரிங் சம் மோர் டெக்ஸ்ட். ஓகே, so they are giving, I am going to give another paragraph. I am going to give another paragraph. So after that paragraph I am going to put the one small quiz. Okay, after that paragraph I am going to put a small quiz, so that after introduction they are learning 2 paragraphs. After the 2 paragraphs the student they have to do one kind of activity. Okay, then I am coming back where I paste here, but here I am aligning to justified. Okay, so இப்போ எனக்கு நான் டிக் பண்ணிட்டேன், எனக்கு இது டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. How it will display to the student? It will display to the student like this. So home page இது இருக்கு. நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி வந்துடும். இல்லை மெனுவை செலக்ட் பண்ணியும் நம்ம ஹோம் இன்ட்ரோடக்ஷன் போயிடலாம். ஓகே, இப்போது இதுக்கு கீழே எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி நான் டிஸ்ப்ளே பண்ணணும். இதுக்கு கீழே ஐ வாண்ட் டு கிவ் ஒன் ஆக்டிவிட்டி. ஒரு சும்மா ஒரு மல்டிபிள் சாய்ஸ், ஒரு 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் போடலாம். ஏன்னா ஒரு பேராகிராஃப் கீழே ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ நான் ப்ரிவியூவை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐ க்ளோஸ் தட் ப்ரிவியூ. ரைட், தென்
இந்த ஆக்டிவிட்டி இந்த பேராகிராஃப் முடிஞ்சது. இப்போ now I am going to add one more component. ஸோ நான் டெக்ஸ்ட், இது வந்து ஒரு டெக்ஸ்ட் காம்போனன்ட், இது வந்து ஒரு டெக்ஸ்ட் காம்போனன்ட். இப்போ இன்னொரு காம்போனன்ட் ஆட் பண்ண போறேன். இந்த காம்போனன்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டி நான் என்ன பண்ண போறேன்? ஒரு இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டி. என்ன இன்டராக்டிவ் ஆக்டிவிட்டி? Let me see that what all the activities are there. Maybe I can have a multiple choice activity. Once I click multi choice activity, அந்த ஆக்டிவிட்டி டைட்டில் என்னன்னு கேக்குது. நான் என்ன சொல்றேன்? activity 1 அப்படின்னு கொடுத்துறேன். கொஸ்டின், இது கொஸ்டின் கேக்குது. நான் கொஸ்டினை வந்து machine learning is the branch of dash. ஓகே, அது வந்து ஒரு மல்டிபிள். ஸோ இதோட ஆப்ஷன் ஒன் வந்து நான் வந்து கம்பைலர். ஓகே, தென் இது வந்து கரெக்டா கிடையாது. கரெக்ட்னா இதை இந்த இடத்துல எனேபிள் பண்ணணும். ஓகே, தென் ஆப்ஷன் டூ லிங்கர். then add another option, third option. So activity 1 question, option 1 இருந்துச்சு, option 2, option 3. okay, so artificial intelligence. so இது கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை எனேபிள் பண்ணிடுறேன். இந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தால் வெரி குட், இதை டைப் பண்ணோன்னே வெரி குட் அப்படின்னு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஓகே, ஒன் மோர் ஆப்ஷன் வேணுமா? வேணாம், 3 ஆப்ஷனே போதும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வேணுமா? எனக்கு இன்னொரு கொஸ்டின் வேணும்னா நான் இந்த கொஸ்டின் டைப் பண்ணலாம். இல்லை இங்கே இன்டூ மார்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் போயிடுச்சு. அப்போது ஆக்டிவிட்டி 1 ஐ ஹாவ் 1 கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், அவ்வளோதான். அனதர் கொஸ்டின் வேணும்னா அனதர் கொஸ்டின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் டிக் மார்க் பண்ணிட்டேன். ஐ புட் அ டிக் மார்க். ஓகே, இப்போ நான் ப்ரிவ்யூ பார்க்குறேன். இப்போ ப்ரிவ்யூ பார்க்குறப்போ ஹோம், இன்ட்ரோடக்ஷன், 2 காம்போனன்ட் இருக்குது. இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட், 2 காம்போனன்ட். ஓகே, ஸோ ரொம்ப இன்டராக்டிவாக ரெஸ்பான்சிவாக இருக்கும் இந்த இ கண்டென்ட். இப்போ இந்த காம்போனண்ட்டை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் சப்போஸ் இங்கே டைட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த காம்போனன்ட் டிஸ்பிளே ஆகும். இங்கே எனக்கு இந்த இடத்த மைனஸ் பண்ணுறப்போ இங்கே டைட்டில் சப்டைட்டில் வச்சுருந்தேன்னா, தென் இந்த காம்போனன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், நான் படித்து முடிச்சிடுறேன். அப்புறம் இந்த காம்போனண்ட்டை கொஸ்டின் கேட்குறேன். மிஷின் லேர்னிங் இஸ் த பிரான்ச் ஆஃப், ஓகே, ஆர்டிஃபிஷியல், வெரி குட், வாட் எவர் த ஃபீட்பேக் ஐ கேவ் இட் இஸ் கம்மிங். இப்போ இது ஒரு பேஜ். இன்னும் எனக்கு ஃபர்தராக வேணும் அப்படின்னா இன்னொரு டெக்ஸ்ட் டிவைஸ் ஆட் பண்ணி இன்னும் ஒரு பேராகிராஃப் போடணும். ஓகே, ஸ்டில் ஐ வாண்டட் டு ஆட் ஒன் மோர் பேராகிராஃப். ஸோ இந்த ப்ரிவியூவை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐ க்ளோஸ் திஸ் ப்ரிவியூ. தென் ஐ எம் கோயிங் டு ஆட் ஒன் மோர் டெக்ஸ்ட். அப்போது இங்கே டெக்ஸ்ட் இங்கே இருக்குது. இங்கே ஒன் மோர் கொஸ்டின். நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடிட் பண்ணிங்கன்னா இதுலேயே நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கலாம் கொஸ்டின். ஓகே, எடிட். ஒன்ஸ் ஐ கிளிக் எடிட், தென் add another question. ஓகே, அதே மாதிரி இந்த கண்டென்ட் எஸ் அதான் இங்கே பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சிடுச்சு. இது நான் மல்டி சாய்ஸ் கொடுத்துருக்கேன். நான் இப்போ நான் வந்து இன்னொரு கொஸ்டின் கொடுக்கணும். அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதிலே கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து இங்கே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆப்ஷன் கொண்டு வரேன். இது வந்து ஆக்டிவிட்டி 2. ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு சென்னை இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட், கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இது வந்து ட்ரூ, ரைட். தென் ஐ சேவ் திஸ். ஓகே, இப்போ ப்ரிவ்யூ நான் பார்த்தேன்னா, then I have an introduction to machine learning, on activity 1, then activity 2, Chennai is the state capital Tamil Nadu. False, incorrect, true, correct. Okay, so இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் செக்மெண்ட்னால இதில் நீங்கள் ஆட் பண்ணுற கொஸ்டின்லாம் மல்டிபிள் சாய்ஸ்லேயே போகும். நீங்கள் அப்போவுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு 2 ஆப்ஷன் வச்சிங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் தான். 2 ஆப்ஷன் மட்டும் இருந்ததுன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 2 ஆப்ஷன் தான் மல்டிபிள் சாய்ஸ் தான். அதர்வைஸ் யூ கேன் ஹேவ் அ செப்பரேட் ஆக்டிவிட்டி ஆஸ் அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஸ் இட் கிளியர்? இது வந்து சிம்பிள் டெக்ஸ்ட் கண்டென்ட். இப்போ சிம்பிள் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஓகே, சிம்பிள் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ அப்போது இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் இப்போது நான் ரெண்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன் மோர் பேஜ் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ ஆட் பேஜ்.
இப்போ இந்த ஆட் பேஜில் இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் வந்திருக்கு. திரும்ப இதை வந்து என்ன பண்ணுறேன், இப்படி லெஃப்டில் கொண்டு வந்துடுறேன். ரைட், ஐ ரீநேம் இட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஓகே, ஸோ அதுக்குள்ளே திரும்ப ஆட் பேஜ், இதை ரீநேம் பண்ணுறேன் சூப்பர்வைஸ்டு. Then another add page, I will bring right side, rename unsupervised. Then add page, bring left, rename reinforcement. Okay, ஸோ இப்போது எனக்கு இது ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ரிவியூ பார்த்தோன்னா கண்டென்ட் இல்லை, பட் இட் வில் டிஸ்பிளே டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த 3 சூப்பர்வைஸ் அண்ட் சப் காம்பனன்ட் வந்துடும். ஓகேங்களா, நான் இன்னும் எதுவும் கண்டென்ட் ஆட் பண்ணல. இப்போ ஐ வில் க்ளோஸ் த ப்ரிவியூ. இல்லாட்டா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டேப் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா க்ளோஸ் த ப்ரிவியூ, கம் பேக் டு யுவர் எடிட் யுவர் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங்கில் ஃபஸ்ட் ஐ வாண்டட் டு கிரியேட் ஏ டெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங்கை பற்றி நான் வந்து ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப். Okay, now I go to my panel. Okay, it is asking me save every time, like it is keep on asking me. Okay, again edit. Okay, types of machine learning la I place this, control A இது பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து டைட்டில் வந்து different types of learning. Okay, machine learning. Okay, I click save. Right, இப்போ this is what when I see the preview. So home, introduction, where I have a content, then I go to next, different type of machine learning, it's available. Different type of machine learning, it is available. Now I have to add the content for this. I want to add the content for this. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அதர் ஆக்டிவிட்டி, இப்போ என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம், இப்போ நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்ணிட்டேன், மல்டி சாய்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஐ வாண்டட் டு ஆட், இப்போ இந்த மாதிரி நீங்கள் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். நவ் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹவு டு கிரியேட் ஏ கண்டென்ட். ஓகே, ஹவு டு பிரிங் த இமேஜ். தென் சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவை இங்கே கொண்டு வரணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஒரு 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 இந்த பேஜ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் கொண்டு வர போகிறேன். இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு, இங்கே டெக்ஸ்ட் கண்டென்ட், இங்கே டெக்ஸ்ட் கண்டென்ட், சூப்பர்வைஸ்டு டைப், சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங். ஓகே, ஸோ சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங்கில் இந்த கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு வீடியோ எனக்கு ஆட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல ஒரு வீடியோ. அப்போ வீடியோனா இதுதான் லிங்க், எம்பெடட் மீடியா, இன்சர்ட் மீடியா லிங்க். ஓகே, இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து கேட்குது டிடெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் வீடியோ வேணும். வீடியோ வந்து யூஆர்எல் கொடுக்க சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், இங்கே போயிட்டு யூடியூப்பில் youtube.com மிஷின் லேர்னிங் சூப்பர்வைஸ்டு. Okay, come back to another machine learning. So I take
share, copy the link, I come back to my URL. Okay, this URL I will place. Dimension defaultly it will take. Click OK. Okay, then you can adjust. You wanted to bring to center. Okay, then after that again I continue supervised learning. Algorithms. Okay, some content. Maybe நான் என்ன பண்றேன், regression இதை மட்டும் கொண்டு வந்துடுறேன். Control X. Okay. Control V. Right. So now when I save this code, okay, then I can go to the preview mode, home, introduction, where I can have activity, then types of machine learning, then I go to the supervised, then video, then detail. Like so நம்ம டெக்ஸ்ட்டும் கிரியேட் பண்ண முடியுது, இமேஜையும் பேஸ்ட் பண்ண முடியுது. சப்போஸ் இப்போ நீங்கள் வீடியோ டெவலப் பண்ணீங்க இல்லையா, அந்த வீடியோவை இங்கே கொண்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். டேரெக்டாக யூடியூப்லேருந்து இங்கே எடுத்து வந்து நம்ம வீடியோ வச்சிடுறோம். ஓகே, ஸோ இ கண்டென்ட் நம்ம வி கேன் டூ. இப்போது ஒரு மல்டிபிள் காம்போனண்ட்டில் வி ஆர் கிரியேட்டிங் த இ கண்டென்ட். இஸ் இட் கிளியர்? இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், தென் வி வில் கோ ஃபார் சம் கேம்ஸ். நிறைய கேம்ஸ் இருக்குது. ஒன் ஆர் டூ கேம் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ ஹவு டு டூ. யூடிஎல் நான் சொல்கிறேன், யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். ஆக்சுவலாக இப்போது அவங்க கேட்டாங்க, இப்போ விஷுவலி சேலஞ்சு பீப்புள் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஓகே, அவங்களுக்கு நம்ம கண்டென்ட் எப்படி கொடுப்போம்னா யூடிஎல் கண்டென்ட். இது வந்து யூடிஎல் யூனிவர்சல் டிசைன் போனப்போ என்ன ஆகும்னா, நம்ம யூடிஎல் கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் அதை 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேராகிராஃப் வித் 10 லைன், அப்புறம் அதே பேராகிராஃபை நட்சலாக ஒரு 2 லைனில் ஆர் 3 லைனில் நான் சிம்பிளிஃபை பண்ணி தரேன். அது ஒரு யூடிஎல். அடுத்தது அதே கண்டென்ட்டை நான் ஆடியோவாக கொடுப்பேன், அது ஒரு யூடிஎல். ஸோ அப்போது யாரெல்லாம் வந்து காதில் கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த யூடிஎலை கிளிக் பண்ணிவிட்டு காதில் ஆடியோவாக கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய பேராகிராஃப் படிக்க வேண்டாம், என்னால் படிக்க ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு 2-3 லைனில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா அது யூடிஎல். நான் ஐ வில் கிரியேட் நெக்ஸ்ட் யூடிஎல் கண்டென்ட் ஐ வில் கிரியேட். ஓகே, கேன் யூ ட்ரை திஸ்? கேன் யூ ட்ரை திஸ்? ஒரு பேஜ், ஒரு 2 பேஜ் கிரியேட் பண்ணுங்க. எஸ் எஸ். ஓகே. இப்போ நீங்க இதெல்லாம் போகணும். ஓகேங்களா? இப்போ அட்வான்ஸ் மோட் எனேபிள் பண்ணுங்க. அட்வான்ஸ் மோட் எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த ஸ்லைட்ஸ் என்ன செய்யலாங்க, யூடிஎல் செய்யலாம். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் நீட்டாக இருக்கும். இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆமா சேவ் பண்ணுங்க. அவ்வளவுதான். See, please click the advanced mode. Please click the advanced mode. இந்த டாப்ல அட்வான்ஸ்டு மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இங்க ஐ டிவைசஸ்லாம் இங்க அவைலபிள் ஐ டிவைசஸ் காமிக்கும். அதே மாதிரி எல்லா ஸ்டைல்ஸும் காமிக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல அட்வான்ஸ்டு மோட எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபைனல். நீங்க ரொம்ப மாஸ்டர். இப்போ கிரியேட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ராங் பேக்கா கிரியேட் பண்ணி உங்க ஸ்டூடண்ட் போர்ட்டல் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸ்டூடண்ட்க்கு இந்த சாஃப்ட்வேர் தேவையில்லை. அவங்க உங்க ஸ்டூடண்ட் போர்ட்டல்ல இருந்து பார்த்துப்பாங்க. அப்படியே வரும்.
please save your IP address first, then change email. Okay, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ணுங்க by save. Okay, இப்போ நீங்க உங்க விஷயத்துல இந்த இடத்துல சேவ் இந்த டீல வந்து ரைட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அங்க வந்து TNOU நீங்க ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணிட்டே இருங்க. அப்புறம் every time you can click save. Actually there is a export activity. அது நான் ஃபைனலா சொல்றேன். ஃபைல் எக்ஸ்போர்ட். நீங்க எக்ஸ்போர்ட் வந்து டிஃபரண்ட். நீங்க ஒரு வெப்சைட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து அந்த ஆப்பிள் Kindle மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா then you can have a EPUB 3. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்க EPUB ஃபைலா எடுத்துக்கலாம். இல்ல ஸ்காம் இருக்கு பாருங்க, வெப்சைட் எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்காம் பேக் ஆகும். ஸ்காம் பேக்கா போட்டா நீங்க எந்த ஸ்டூடண்ட் போர்ட்டல்ல மோடல் ஆர் கேன்வாஸ் என்ன போடுறாங்க நீங்க போடுறது. So finally we will see how to export it. Windows அந்த ஃபீச்சர்ஸ் ஃபுல்லா இது வந்து என்னன்னா சோர்ஸ், அதாவது இது வந்து ஃப்ரீ ஓபன் சோர்ஸ்னா என்ன அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரே வந்து சோர்ஸ் போடுறப்ப நீங்க மாற்றணும். ஆனா இது வந்து விண்டோஸ்க்கு லைனுக்கு நான் வைஸ் பண்ணுறேன்.
you are bringing from the internet இருந்து கொண்டு வந்தீங்கன்னா please listen. எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இன்டர்நெட்ல இருந்து தான் காப்பி பண்ணிட்டு வரீங்க. ஈவன் லைசென்ஸ்டு மெட்டீரியல் வந்தா கூட நீங்க அந்த நோட்பேட் ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு நோட்பேட்ல இருந்து நீங்க திரும்ப அதை காப்பி பண்ணி உங்களோட இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம். e-content டெவலப் பண்றப்போ don't bring e-content directly from the web. நீங்க வெப்ல இருந்து எடுத்து வந்தா கூட நோட்பேட் ஒரு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல உள்ள லிங்க் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே போய்டும். அதுக்கப்புறம் நோட்பேட்ல இருந்து நீங்க உங்க e-content நீங்க எப்பவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். டைரக்டா டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே வாட் ஆர் தி அப்போ நீங்க என்ன பண்ணும் இமேஜ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இப்போ நான் வந்து இப்போ இங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங்ல இமேஜ் வச்சிருந்தேன். இப்போ நான் எடிட் பண்றேன் அதை. ஸோ இமேஜ் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இமேஜ் ஐகான் இருக்கு. இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அந்த சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் அந்த இமேஜ் எங்க இருக்கோ அதை செலக்ட் பண்ண வேண்டியதுதான். டவுன்லோட்ஸ்ல இருக்கும் அந்த இமேஜ் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா. இமேஜ் JPEG PNG இருக்கா முதல்ல பார்த்துக்கங்க. உங்க இமேஜ் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி. இது வந்து MS Word மாதிரி. See, this editor is very looking like a MS Word. நீங்க you please listen மேடம் நீங்க அந்த மாதிரி 1 2 3 போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஆக்சுவலா சப்போஸ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஓகே ஓகே ஸோ ஐ கோ டு தி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அங்கே வந்து எடிட் பண்ணுறேன். ஓகே இது வந்து MS Word மாதிரி தான். இங்கே பாருங்க புல்லட்டு 1 2 3 எல்லாமே இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு MS Wordல நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இப்படி புல்லட்டாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்புறம் அதை அப்படியே நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ண புல்லட்டாக வந்துடும். ஸோ சப்போஸ் இது புல்லட் வச்சுக்கோங்களேன். இது புல்லட் ஓகே தென் என்டர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து புல்லட் போட்டே வந்துடலாம். இது வந்து நார்மலாக MS Word எப்படி யூஸ் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே வந்து ஒரு டேப் அப்படி கொடுத்தீங்கன்னா அது அடுத்த புல்லட்டாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகே ஸோ
ஓகே, பண்ணிட்டீங்களா? சின்னதாக ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, 3 மணி ஆயிடுச்சு.
ஒரு நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இன்ஸ்டால் விஷயம் என்ன நீங்க டவுன்லோட் பண்ணுங்க நீங்க என்ன பண்ணீங்க இன்ஸ்டாலர் வெர்ஷன் எடுத்துக்கணும் நீங்க இன்ஸ்டாலேஷன் இருக்காம நீங்க வேற எடுத்தீங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் என்ன டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் ஓகே ஐகான் நீங்க இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ரெடி பண்ணா என்னன்னா அந்த கிளிக் பண்ணா அது எல்லாமே இருக்கு அது நீ இன்ஸ்டாலர் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணா இன்ஸ்டால் பண்ணி ஐகான் எங்க டெஸ்க்டாப் கிளிக் பண்ணுங்க லோட் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகும் பெரிய சாஃப்ட்வேர் ஹோம்ன்றது டைட்டில் ஆமா அந்த கோர்ஸ் பத்தி இன்ட்ரோடக்ஷன் உள்ள கண்டென்ட் இருக்கு நீங்க இந்த கீதா இமேஜ் போட்டு திஸ் கோர்ஸ் இஸ் அபௌட் அப்படின்றத போட்டீங்கன்னா அது ரொம்ப பக்காவா இருக்கும் சில இமேஜ் வரும் சிலது வராது அவை பெஸ்ட் சிலது வரும் சில டைம் வராது ஆல்வேஸ் யூ கேன் ஆக்சுவலா அது வந்து சில இதுக்கு ஒர்க் ஆகும் சில இதுக்கு ஒர்க் ஆகாது இமேஜா இருக்குதான் அப்போ இது இமேஜா எப்படி சொல்ல முடியும் சேவஸ் direct automatically அந்த வீடியோ
Okay, fine. Okay, let me continue. பாதி பேர் தூங்குறோம், பாதி பேர் தூக்கம் வந்துருச்சு. Actually, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா then you cannot recreate. I will tell you. But this is the wonderful, very very popular software in the globe. Okay, இது நம்பர் ஒன் சாஃப்ட்வேர். ஏன் நம்பர் ஒன் சாஃப்ட்வேர்னா இது பியூர்லி ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ். இதோட சோர்ஸ் கோடே உங்களுக்கு இப்போ அவைலபிள். நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை ரீக்ரியேட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ். இட்ஸ் நாட் ஒன்லி ஃப்ரீ சாஃப்ட்வேர், இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ். கம்ப்ளீட்டாக சோர்ஸே அவைலபிள். ஓகே, டெவலப்பர் கோட் பண்ணிங்கன்னா அந்த கோடே இருக்கும், இந்த சாஃப்ட்வேரோட கோடே இட் இஸ் அவைலபிள் வித் யூ. ஓகே, இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் சாஃப்ட்வேர் ஃபார் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ். ஓகே, இப்போ வாட் வி டிட், இப்போ நம்ம வந்து இது ஒரு பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து இன்னொரு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்க்கு போகிறேன். ஐ எம் கோயிங் ஃபார் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். A para on unsupervised learning. Okay, para okay, so now you see I am bringing this content. Okay, I go for text, right? Unsupervised basics. Okay, நான் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிட்டேன். இப்போது நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி போடணும். என்ன ஆக்டிவிட்டினா க்ளோஸ் ஆக்டிவிட்டி. என்ன ஆக்டிவிட்டினா க்ளோஸ் ஆக்டிவிட்டி. ஆக்சுவலாக நம்ம நினைப்போம் ஃபில் இன் த பிளாங்க் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஃபில் இன் த பிளாங்க் நார்மலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபில் இன் த பிளாங்க் கொடுப்போமா? ஃபில் இன் த பிளாங்க்னா வாட் வி தாட், அது ஸ்கூல் லெவல்லே தான் அதெல்லாம் அசஸ்மெண்ட்டில் ஃபில் இன் த பிளாங்க். காலேஜ் லெவலில் ஃபில் இன் த பிளாங்க் கேட்டால் நம்ம ரொம்ப ஏதோ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதா நினைப்போம். பட் இந்த க்ளோஸ் ஆக்டிவிட்டி எப்படின்னா ஒரு பிளாங்க்குக்கு வந்து மல்டிபிள் மோர் தென் ஒன் ஆன்சர் பாசிபிள். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற உங்களோட கொஸ்டின் ஒரு பேராகிராஃப். இப்போ ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம கொஸ்டின் கேட்டு ஆன்சர் சொல்ல வச்சு அவனை வந்து
ஐ மீன் ரிமெம்பர் த கண்டென்ட் வந்து ஒரு கைண்டு. இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவோம், இன் பிட்வீன் தேர் ஆர் சம் டேஷஸ். அவன் ஹோல் பேராகிராஃபை படிப்பான், அந்த டேஷ்க்கு வந்து நாட் ஒன்லி ஒன் ஆன்சர், மோர் தென் ஒன் ஆன்சர். ஓகே, அப்போது சப்போஸ் 3 ஆன்சர் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு டேஷ்க்கு, அப்போ அது ஏவாகவும் இருக்கலாம், பியாகவும் இருக்கலாம், சியாகவும் இருக்கலாம், எது எடுத்தாலும் அது கரெக்ட் மார்க். அப்போ ஒரு பேராகிராஃபாக அவனுக்கு நிறைய டேஷ், ஒரு 10 டேஷ் கொடுத்துட்டோன்னா அந்த 10 டேஷை ஃபில் பண்ணி அந்த பேராகிராஃப் படிக்கிறப்போ ஹீ வில் லேர்ன் த ஹோல் கான்செப்ட். அதுக்கு அந்த ஆக்டிவிட்டி பேர் வந்து க்ளோஸ் ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டியோட பேர் க்ளோஸ் ஆக்டிவிட்டி. அதுதான் அந்த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி ஹியர். ஓகே, ஸோ இந்த க்ளோஸ் ஆக்டிவிட்டி ஓகே, இட் வில் ஆஸ்க் மீ டு சேவ். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு க்ளோஸ் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறேன். இந்த க்ளோஸ் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணுறப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, இது மிஸ்ஸிங் வேர்ட்ஸ். ஓகே, அப்போது எனக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து டைப் செக் பண்ணணுமான்னு கேட்குது, கேபிட்டலைசேஷன் செக் பண்ணுமான்னு கேட்குது, இன்ஸ்டன்ட் மார்க்கிங் பண்ணுமான்னு கேட்குது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகிறப்போ ப்ரொவைட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹவு த க்ளோஸ் ஆக்டிவிட்டி டிஃபால்ட் டெக்ஸ்ட் வில் பி என்டர்ட் இஃப் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஃபீல்டு. க்ளோஸ் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னா, யூ சி ப்ளீஸ் கேர்ஃபுல்லி லிசன். இங்கே க்ளோஸ் டெக்ஸ்ட் நான் ஒரு பேராகிராஃப் கொடுக்க போகிறேன். அப்போ அது எப்படி இருக்கணும்? செலக்ட் த வேர்ட்ஸ் டு ஹைட், double click the word to select it and click the hide and show word button below. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டேட்மென்ட் டைப் பண்ணிட்டே வரணும். இப்போ இது வந்து டாகாவும் இருக்கலாம், கேட்டாவும் இருக்கலாம், பேர்டாவும் இருக்கலாம் அந்த ஆன்சர். அப்போ நீங்க அதை வந்து வெர்டிகல் பார்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து டேஷ் வந்துடும். அதுல 3ல எந்த ஆன்சர் கொடுத்தாலும் அது கரெக்ட் ஆன்சர். ஓகே, எந்த ஆன்சர் கொடுத்தாலும் அது கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு க்ளோஸ் டெக்ஸ்ட். ஓகே, network is connection of show word. Computers, gadgets. Okay, let me check. No. Preview. Edit. ஓகே, இப்போ நான் ப்ரிவ்யூ போகிறேன். இப்போ ப்ரிவ்யூ போகிறப்போ டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங், unsupervised learning. Network is connection of. Okay, there are 2 answers. One is computers, submit. Yes, it is correct. Or again restart. Gadgets, submit, correct. Restart. Other answer, suppose machines, submit, wrong answer. So இப்போ ஆக்சுவலாக இது வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பருக்கு ரொம்ப சேலஞ்சு. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இன்ஜினியரிங்கில் வி ஹேவ் அ சப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ராப்ளம் சால்விங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இந்த இடத்துல சைதாபேட் ஜங்ஷன்ல அப்படின்னா, தேர் வில் நாட் பி ஒன்லி ஒன் டிசைன், தேர் வில் பி a many number of designs. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல கண்டிஷன் குறைக்கிறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் டிசைன் ப்ரப்போஸ் பண்ணுவேன். இன்னொரு இன்ஜினியர் வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் டிசைன் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இல்ல இந்த பில்டிங்க்கு நெட்வொர்க் டிசைன் பண்ணணும். எல்லாரும் ஒரே மாதிரி டிசைன் கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹையர் லெவல் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போறப்போ the answers are more on subjective, not objective. Objectiveனா அந்த கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர். அது வந்து மெமரி பண்ணி கூட ஒரு பையன் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஒரு பேராகிராஃப் மெமரி பண்ணானா அந்த எக்ஸ்பிளைன் அந்த ஆர்க்கிடெக்சர் ஆஃப்னா அவன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறான், அது ஒரு ஆன்சர் தான். எக்ஸ்பிளைன் தி ஆர்க்கிடெக்சர் ஆஃப் டேபிள்னா அது ஒரே ஒரு ஆன்சர் தான். இப்போ டிசைன் தி நெட்வொர்க் இன் 3rd floor of the TNOU campus அப்படின பில்டிங்னு போட்டேன்னா there cannot be only one answer, there are multiple answers. நான் என்ன பண்ணுவேன், ஒரு 4 டிசைன் நான் வந்து இன்புட்டா கொடுத்து வச்சிருவேன். இந்த 4 இன்புட்ல எந்த இன்புட் ஸ்டூடண்ட் செலக்ட் பண்ணாலும் அது கரெக்ட் ஆன்சர். அப்போ அவனுக்கு ஆப்டிமிஸ்டிக். அப்போ ஹையர் லெவல் क्वेश्चन நீங்க டிசைன் பண்றப்போ the questions are subjective in nature, the answers are subjective in nature, not objective in nature. Okay, it's a higher level question. அப்போ higher level question evaluation
டிசைன் திங்கிங் அந்த லெவலுக்கு போயிடும் ஸோ அந்த மாதிரி கொஸ்டினை நீங்க ஆஃப் பண்ணணும்னா தட் இஸ் கால்ட் க்ளோஸ் ஆக்டிவிட்டி ஓகே அப்போ நீங்க ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி கொஸ்டின் இஸ் வெரி சேலஞ்சிங் நீங்க சாதாரணமா ஒரு சின்ன கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணா மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்காது ஒரே ஒரு ஆன்சர் தான் அப்போ நீங்களும் மெமரி பண்ணி தான் நம்ம அந்த கொஸ்டின் அதை மெமரி பண்ணாம எழுதிடலாம் இல்லையா அந்த ஆன்சர் அப்படி எழுதக்கூடாது அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணா தட்ஸ் a close activity okay the close yes fine so close activity ki what we did are you remember what we did நான் என்ன பண்ணேன் network is connection of computer gadgets அதை டைப் பண்ணிட்டேன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வெர்டிகல் பார் கீபோர்ட்ல உள்ள வெர்டிகல் பார் then computer க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வெர்டிகல் பார் then திரும்ப gadgets ஆரம்பிக்கிறப்போ அது க்ளோஸ் பண்ணுவேன் அப்புறம் ஃபுல் இந்த பார்ல இருந்து இந்த பாரை செலக்ட் பண்ணிட்டு ஹைட் வேர்ட் அத பட்டனை செலக்ட் பண்ணிட்டா அது வந்து ஒரு க்ளோஸ் ஆக்டிவிட்டியா மாறும் so இது டேஷ் தான் there is no only one answer multiple answers are there this is called close activity is it clear வெர்டிகல் பார் கீபோர்ட்ல வெர்டிகல் பார் இந்த ஸ்லாஷ்க்கு பக்கத்துல வெர்டிகல் பார் இருக்கு பாருங்க ஸ்லாஷ்க்கு மேல ஷிஃப்ட் அத பண்ணிட்டு அத ஃபுல்லா இந்த பார்ல இருந்து இந்த பார் வரைக்கும் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஹைட் வேர்ட் கொடுத்துருங்க ஹைட் வேர்ட் பட்டன் இப்போ ப்ரிவ்யூ பாருங்க ப்ரிவ்யூ தான பாக்குறீங்க yes it is clear it is a close activity right then yes சார் ஆக்சுவலா 4 ஆப்ஷன் நீங்க கொடுக்குறீங்க இப்போ வந்து நான் வந்து இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி வச்சுக்கோங்க ஜுவாலஜில இந்த செல் டைப் சார் போட்டுருக்காரு இந்த செல் டைப் ஆஃப் அனிமல் என்னன்னு போட்டுருக்காரு அந்த செல் டைப்ல 4 அனிமல் இருக்கு வச்சுக்கோங்க நான் 4 அனிமல் வெர்டிகல் பார்ல கொடுக்குறேன் ஓகே ஸ்டூடண்ட் ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதும் அந்த 4 தவிர வேற ஏதாவது எழுதலாம் பாருங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த இப்போ இதுல வந்து 4 அந்த செல் டைப்ல 4 அனிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாக்டீரியா இருக்கு இல்ல இன்னொரு ஃபங்கஸ் இருக்கு இல்ல இன்னொன்று இருக்கு இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு எழுதுனா கரெக்ட் எதுல எழுதுனா புரியல கரெக்டான ஆன்சர் கிடையாது தப்பான ஆன்சர் ராங்னு சொல்றோம் ஆன்சரும் தெரியாது அதுக்கு நீங்க ஹிட் கொடுத்தறோம் அப்புறம் தப்பா கொடுத்தானா ஃபீட்பேக்ல நீங்க இப்போ ஃபீட்பேக் இருக்கு இல்லையா சரி ஓகே இவர் என்ன கேக்குறாருன்னா பையன் தப்பு பண்ணிட்டான் சார் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அவன் ஒரு தடவை இப்போ நீங்க நார்மலா ஃபீட்பேக்ல அவன் தப்பான கொடுத்தா வச்சுங்களேன் இப்போ ஃபீட்பேக்ல the correct answer is computers or gadgets ஓகே இந்த மாதிரி நான் ஃபீட்பேக் கொடுத்துட்றேன் இப்போ டிக் பண்ணிடுறேன் இப்போ ப்ரிவ்யூ பார்க்குறேன் இப்போ ப்ரிவ்யூவில் அன்சூப்பர்வைஸ்டு இப்போ அவன் வந்து ஏபிசின்னு கொடுக்குறான் ஓகே சப்மிட் பண்ணுறான் நான் சொல்கிறேன் அந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் கம்ப்யூட்டர் ஆர் கேட்ஜெட்ஸ்னு சொல்லிடுறேன் ஆனால் மார்க் 0 அது வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ட்ரை பண்ண சொல்லலாம் ஆக்சுவலி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து self assessment நார்மலா self assessment is very powerful assessment than the guided assessment னா நீங்க பையனை தப்பு பண்றான்னு சொல்றீங்க self assessment நான் தப்பு பண்ணிக்கிறேன்றதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் ஓகே self assessment is very powerful authentic assessment இப்போ இங்க ஷோ ஆன்சர்ஸ்லயுமே இங்க பாருங்க ரெண்டுமே வந்துருச்சு பாருங்க ஓகே இப்போ தப்பா பண்ணா ரைட்டா பண்ணா மார்க் வந்துடும் ஓகே இப்போ பாருங்க கம்ப்யூட்டர்ஸ் கேட்ஜெட்ஸ் இன்னும் நீங்க 10 போட்டா கூட அங்க வந்துடும் எல்லாமே ஆன்சர்ஸ் இங்க வந்து அவன் மார்க் வாங்குறது முக்கியம் இல்ல லேர்னிங் இஸ் ஏன்னா பிகாஸ் இட்ஸ் இ கண்டென்ட் கிரியேஷன் இட் இஸ் நாட் டைரக்ட்லி ஃபாலிங் அண்டர் த அசஸ்மெண்ட் கிரியேஷன் இஸ் ஒன் பார்ட் பட் இங்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா கண்டென்ட் ஆக்டிவிட்டி நம்ம புக்கில் கூட அப்படி இருக்காது புக்கில் எண்டாவது சாப்டர் தான் நம்ம வச்சிருப்போம் புக்கில் கண்டென்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எண்டாவது சாப்டரில் தான் நம்ம கண்டென்ட் வச்சுப்பாங்க இப்போ இங்கே எப்படின்னா நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம் திரும்ப ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம் ஆக்டிவிட்டி ஒரு பேஜ்லேயே ஒரு 4 ஆக்டிவிட்டி இருக்குது பையன் வந்து இன்ட்ராக்டிவாக ஒர்க் பண்ணுறப்போ தே வில் லேர்ன் மோர் தேன் ஹேவிங் எண்ட் ஆஃப் த திங்ஸ் தே கேன் ஹேவ் அ ஆக்டிவிட்டி ஓகே ஓகே ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி தென் மேபி வி வில் ஹேவ் அ மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி இருப்பீங்க இல்லையா
இப்போ மேக்ஸ் வந்து ஜியோஜீப்ரா யூஸ் பண்ணுவீங்க, மேக்ஸுக்கு வந்து ஜியோஜீப்ரா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜியோஜீப்ரா ஆக்டிவிட்டியை நான் உள்ளே கொண்டு வரணும். இப்போ நான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஓகே, இந்த லேர்னிங்கில் இங்கே அன்சூப்பர்வைஸ்லேயே இன்னொரு ஒரு ஜியோஜீப்ரா, ஓகே. ஸோ இங்கே ஜியோஜீப்ரா ஆக்டிவிட்டி. ஸோ ஜியோஜீப்ரா ஆக்டிவிட்டினா உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட்டில் மேக்ஸ் வந்து சொல்லித்தரணுன்னா ஜியோஜீப்ரா. ஸோ இது வந்து மேக்ஸ் பீப்புள் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது, ஓகே. ஸோ ஜியோஜீப்ரா, இப்போ ஜியோஜீப்ராவில் நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகிறேன், ஓகே. அங்கே லீனியர் ரிக்ரெஷன் போகிறேன். லீனியர் ரிக்ரெஷனில் ஒரு ஆக்டிவிட்டியை நான் எடுத்து வரணும், ப்ராக்டிஸ். இங்கே எதெல்லாம் ஆக்டிவிட்டியாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே. ஸோ செலக்ட் ஒன், linear proportional relation. ஸோ இங்கேயே அவன் என்ன சொல்லிடுவான் அப்படின்னா, இங்கே போடுறப்பயே ஜியோஜீப்ரா கொடுத்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, geogebra.org/m அப்படி இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும் அங்கே கொண்டு வான்னு சொல்லிடுறான். ஆர் ஏபிள் டு ஃபாலோ? நீங்கள் ஜியோஜீப்ராவை கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் அது ஆக்டிவிட்டி, ஓகே. ஸோ geogebra.org/m இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஜியோஜீப்ரா சைட் போகிறேன். இந்த ஜியோஜீப்ரா சைட்டில் இங்கே /m இருக்கா? ஸோ அப்போ இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் எடுத்துகிட்டு வரலாம், ஓகே. இந்த ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த ஐடென்டிஃபையர் போட்டுட்டேன் அப்படின்னா, தென் எனக்கு வந்து அட்வான்ஸில் ஆப்ஷன்ஸு, எனக்கு வந்து மேபி ஷோ டூல் பார், ஷோ மெனு பார், ரைட், லைக் ஐ கேன் சே டிக் மார்க். இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ப்ரிவியூ பார்த்தேன்னா வாட் ஐ கேன் ஹேவ், இந்த டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங்கில் அன்சூப்பர்வைஸ்டில் யூ சி ஜியோஜீப்ரா ஆக்டிவிட்டி இஸ் கம்மிங் ஹியர், ஓகே. இப்போ இன்டர்நெட் இருக்கப்போ நீங்கள் தேர்ட் பார்ட்டி டீச்சருக்கு வந்து ஒரு ஜியோஜீப்ரா ஆக்டிவிட்டி வச்சு கிளாஸ் எடுக்கிறது, மேத்ஸ் டீச்சர் எடுக்கிறது வந்து இங்கே கண்டென்ட் அப்படியே அப்போ ஸ்டூடெண்ட் தே கேன் டூ த ஆக்டிவிட்டி டைரக்ட்லி ஃப்ரம் ஹியர். இப்போ இது வந்து விச் டைப் ஆஃப் திஸ் டேபிள், லீனியர்லி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? ஸோ linear non proportional, okay, check, try again, தப்புன்னு சொல்லிட்டான், okay. So like you can bring the activity of mathematics, geometry, probability statistics, matrices, என்ன maths teachers வந்து they can prepare the e-content of GeoGebra activity to this what is called EXE, okay. Then next reinforcement learning, add a text. இப்போ ஒரு UDL கண்டென்ட் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒரு UDL கண்டென்ட் எப்படி வந்து ஒரு UDL கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஓகே. ஸோ இப்போ நான் UDL கண்டென்ட்னு நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி வந்துடும், டபுள் கிளிக் தி சஜஷன்ஸ், என்கேஜ்மெண்ட், ரெப்ரசன்டேஷன், ஆக்ஷன், ரெப்ரசன். ஸோ எம்டி நோ பட்டன், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெயின் கண்டென்ட், ஈஸியர் டு ரீட், ஆடியோ, விஷுவல் எய்டு, இந்த 4 பார்ட் இருக்குது. ஏபிள் டு ஃபாலோ? திஸ் இஸ் யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். இப்போது நான் வந்து மெயின் கண்டென்ட் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் டீடைல், too many concurrent requests, okay. What happened? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆரலை வந்து மேக்ஸிமம் ரீட், ஓகே, ஷோ மோர். ஸோ மேக்ஸிமம் ரீடில் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வரேன், கீ கான்செப்ட், இதை காப்பி பண்ணிவிட்டு ஐ கேன் பிரிங் இட் அண்ட் ஐ கேன் பேஸ்ட் திஸ் த மெயின் கண்டென்ட், ஓகே. அப்புறம் ஈஸியர் டு ரீடு, நான் ஈஸியர் டு ரீடில் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் in short,
okay, in the content, okay, reinforcement learning in short. அப்புறம் இது வந்து I can align, then this is main also, key concept, maybe நான் இதை வந்து select பண்ணி action, how it works, இது வரைக்கும் நான் வந்து tab பண்ணிடுறேன், okay, then இதை மட்டும் okay. Okay, I can have like this. Then maybe then I go to easier to read, I can have like this. Then I go to audio. ஆடியோவில் இது அப்படியே ரெக்கார்ட் பண்ண போகிறேன் நான், இது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் தட் இங்கே எனக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்குது. ஓகே ஃபைன். ஐ கிளிக் திட். ஓகே, ரெக்கார்ட் ஆடியோ இன்புட் டிஃபால்ட் திங். தென் கிளிக் ரெக்கார்ட். Allow while visiting the site. So reinforcement learning is a machine learning approach where an agent learns to make decisions in an environment to maximize a reward signal. It is like a training computer to play a game by a trial and error, where it explores different actions and learns which ones to lead the best result. ஐ ஃபினிஷ். ஏன் கம்மி ஆயிடுச்சு? ஓ, நான் ரெக்கார்டிங் அங்கே போயிட்டணும். ஓகே, திரும்ப மேபி ஐ வில் ரிமூவ் திஸ், கேன்சல், ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ரெக்கார்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வில் ஃபங்க்ஷன் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். வென்எவர் இஃப் யூ கோ வித் பாசிட்டிவ் ஆர் கோ வித் த ரிசல்ட், இட் வில் கிவ் த ரிவார்ட். இஃப் யூ கோ வித் த நெகட்டிவ் சைட் ஆர் இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் த ரிசல்ட், then you will get the punishment. So by the way, a game you can play in the trial and error method. The same kind of a learning will occur in the reinforcement learning by giving the reward and punishment. Okay, so now I can click OK. So what I did the maximum main content, easier to read, audio. Suppose இப்போ visual aid போடணும் உங்களுக்கு, reinforcement learning ஓட image, reinforcement learning image. Okay, so images. So imagesல reinforcement learning image ஒன்று எடுத்துக்கிறேன். Copy image. Then let me come here. Visual aidல I paste the image, or I can do that one. This is always a problem. So save images. Okay, இது இந்த WEP ஃபைல்னால் அது பிரச்சனை, அது சேவ் ஆகாது. ஓகே, rl.png, rl.png, oh sorry, rl.png. Okay, so now I go there, visual aid. In the visual aid I can bring the image. So source, downloads, rl.png, click OK, something like this. Okay, then I click save, right. Now I go to preview. When I go to the preview, so types of e-learning, reinforcement learning ல நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஐகான் வந்துரும். So this will be the icon. So இந்த ஐகான் தான் the challenging peopleக்கு place பண்றது. இப்போ எனக்கு வந்து இந்த ஐகான்ல இப்போ இவ்வளோ பெரிய இதான் மெயின் கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து மெயின் கண்டென்ட். ஓகே, அந்த எனக்கு பெரிய பேராகிராஃப். அதே எனக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா இதான் ஷார்ட், ஈஸியர் டு ரீட். ஓகே, எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக வேணாம்,
எனக்கு 2 லைனில் கொடுங்க அவ்வளோ பெரிய பேராகிராஃப், இல்லை 4 பேஜ் இருக்குது எனக்கு வந்து ஒரு பேஜில் இல்லை half a பேஜில் கொடுங்க அப்படின்னா ஈஸியர் டு ரீடில் நம்ம அதை ப்ளேஸ் பண்ணுவோம். தென் சப்போஸ் எனக்கு வந்து ஆடியோவாக கொடுங்க அப்படின்னா ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை ப்ளே பண்ணுறப்போ இட் வில் ப்ளே த ஆடியோ. Reinforcement learning will function under the category of trial and error. Okay, so that will go with the audio. Then the third one, visual aid. இப்போ நான் பேசுனது அப்படியே எனக்கு வந்து ஒரு இமேஜாக எனக்கு வேணும். ஓகே, எனக்கு வந்து இமேஜாக வேணும். ஸோ திஸ் இஸ் வாட் யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங் கண்டென்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஜஸ்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட், ஐ எம் கிவிங் த கண்டென்ட் அண்ட் டிஃபரெண்ட் வாட் இஸ் கால்ட் கம்பார்ட்மெண்ட். Where somebody wanted to learn the whole content, they can learn with the main content. Somebody wanted to learn the content with the shorter, they can read the shorter content. Somebody wanted to hear the content with the audio, then they can get the audio. And visually, I want to see the content. The same content I am giving in a different format. Okay, this is what is called UDL. But இதெல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இங்க ரிசர்ச் பண்ணனும். தானால அது எப்படி சேஞ்ச் ஆகுது? அது எப்படி மேடம்? நம்ம என்ன சப்ஜெக்ட்டுக்கு பண்ணோம்? மேல அந்த டைட்டில் வந்து பிரின்சிபல் சேஞ்ச். என்கேஜ்மென்ட், ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஆக்ஷன் எக்ஸ்பிரஷன். இப்போ நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறது என்கேஜ்மென்ட் பிரின்சிபலோட டீடைல்ஸ் போடுங்க. ஆக்சுவலாக இது ஒன்றும் இல்லை மேடம், இது வந்து சும்மா அந்த இமேஜ் தான், ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். இங்கே பட்டன், இப்போ நோ பட்டன் ப்ளஸ் கொடுத்துட்டு நான் வந்து வேறு ஏதாவது கண்டென்ட் பட்டன் க்ரியேட் பண்ணோம், சாரி இதை ரிமூவ் பண்ணிடலாம், அதுதான். ஸோ இது வந்து அதுவே டெவலப் பண்ணாது. யூ ஹவ் டு கிவ் வாட் கண்டென்ட் இட் இஸ், யூ ஹவ் டு கிவ் வாட் கண்டென்ட், இட் won't கிரியேட் ஆட்டோமேட்டிக்கலி. then teacher oriented அப்படி தான் இருக்கும் அந்த பிரின்சிபல்ஸ். UDL content. UDL ஓட பிரின்சிபல்ஸ் அந்த மூணுமே UDL ஓட பிரின்சிபல்ஸ். And the engagement, representation and action and expression. So you create a content accordingly, that's all. You create a content accordingly. You have to give only engagement or representation or that action with the expression. Okay, this is what you know, that UDL based content. Then you can have what is called games. Once you doing a games for there are multiple games are there. If actually game based learning வந்து very popular. Game based learning online la வந்து நீங்க டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா nobody will read. Suppose if you are giving the game that people will read. For example, A to Z quiz game, class challenge, classify, complete, discover, identify, lock, map, math operations. So இது எல்லாமே கேம். இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இங்கே இருக்குது. இன்னும் அவைலபிள் ஐ டிவைசஸ் போனீங்கன்னா there are n number of games are there. Okay, there are many games are there. Alright, so let us have maybe what is called one game, like I minimize this A to Z quiz game. Okay, so okay, next we will go to A to Z quiz game. I say. Okay, so A to Z quiz game na enna, and the word A la start பண்ற ஒரு word, அந்த வேர்டுக்கு you can give a definition. B definition, C definition. இது வந்து ஒரு glossary மாதிரி. It will be looking like a glossary. இப்போ நான் A வந்து maybe what we can see. Anybody give something for A? No, see இது வந்து ஒரு glossary. Okay, active learning the content with lot of learner centered activities. Okay, அது மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு glossary கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பியில் வந்து bubble sort, common sorting technique, which has longest time complexity. இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு Z வரைக்கும் இருக்கு, but just I will place it when I go to the preview. Okay, when I go to the preview,
டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இப்படி வந்துடும். ஓகே, இட் வில் பி லுக் லைக் திஸ். ஓகே, ஆனால் நமக்கு வந்து இப்போ எஸ் ஒன்றுக்கு ஒருக்கு ஒன்று ஏபி எஸ் 26 எஸ் யூ கேன் கிரியேட் ஒன் மோர் கேம். இது என்ன, அது காசா பணமா? ஒன் மோர் கேம் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கிளிக் ஹியர். நான் 2 தான் கொடுத்தேன் இல்லையா? ஸோ ஒன்ஸ் ஐ கிவ் 2, ஸோ ஏபிக்கு மட்டும் 2 மட்டும் தான் எனேபிள் ஆயிருக்கு. இப்போ லேர்னிங் த கண்டென்ட் வித் லாட் ஆஃப் லேர்னர் சென்டர் ஆக்டிவிட்டீஸ், அது என்னன்னு நான் டைம்ல நான் செட் பண்ணிக்கலாம் எவ்வளோ டைம்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம அங்கே கொடுத்துருக்கோம், ஆக்டிவ் லேர்னிங். அதை என்டர் பண்ணாங்கன்னா இட்ஸ் கரெக்ட், அதர்வைஸ் இட்ஸ் ராங். ஓகே, லைக் நான் என்ன பண்ணுவேன், A to Z 26 லெட்டர்ஸ்க்கு நான் கொடுத்துட்டேன்னா then it is a simple game like a A to Z quiz game. Okay, in your subject you can provide. Okay, so நான் வந்து இப்போ active learning, right? So I click tick, yeah, perfect, active learning is correct. Then B, common sorting technique which has a longest time complexity, bubble sort. அதுதான் ஹிண்ட், அதுக்கான வேர்டு ஆன்சர் எனக்கு வேணும். ஸோ பபுள் சார்ட், சாரி நான் மேபி ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். ஸோ சொல்யூஷன்ஸ், ஸோ காமன் பபுள் சார்ட், நான் என்ன கொடுத்தேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, ஃபைன். ஸோ ஐ வில் கெட் தட் வாட் ஆர் ஆல் தி வேர்ட்ஸ் ஐ ஹவ் கிவன் அண்ட் வாட் இஸ் தி ஆக்சுவல் ரிசல்ட் ஃபார் தட். ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் A to Z கேம். அதே மாதிரி இங்கே நீங்கள் டைம்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் த மேட்டர்ஸ். ஓகே, வென் யூ ஆர் கோயிங் டு செட் த டைமிங் ஃபார் தட் கேம், நீங்கள் எடிட் பண்ணுறப்போ இந்த டைம் செட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட், ஸ்காம், லாங்குவேஜ் செட்டிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இதில் ஃபுல்லாகவே நீங்கள் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா நீங்கள் 240 செகண்ட்ஸ் இருக்குது. எனக்கு 240 செகண்ட்ஸ் வேணாம், ஈச் எனக்கு வந்து இவ்வளோ செகண்ட்ஸ், ஐ மீன் டோட்டலாகவே எனக்கு வந்து ஒரு 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 120 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிடணும். ஒரு ரவுண்டு தான் அவங்க ப்ளே பண்ணணும். சொல்யூஷன் வந்து எனக்கு 3 செகண்ட்ஸுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷனை ஷோ பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேஸ் சென்சிட்டிவாக வேணும் அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் போட்டுக்கலாம். கேஸ் சென்சிட்டிவ் வேண்டாம், வெதர் தே கேன் டைப் இன் தி கேபிட்டல் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர், தென் தே கேன் கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் A to Z கேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலஞ்ச் கேம். ஓகே, லெட் மீ சேவ் திஸ், file save. Okay, ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம், ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், வாட் எவர் த ஆப்ஷன்ஸ் யூ வாண்டட் டு கிவ் அண்ட் சேலஞ்ச் ட்ரையல். ஓகே, ஸோ இந்த இப்போ எந்தாவது உங்களுக்கு இப்போ இவ்வளோ கேம் இருக்குது, யூ வாண்டட் டு லேர்ன் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இல்லையா, வேர் யூ ஹவ் டு கோ, exelearning.net, where you can go to help. Okay, so help la exe document. Okay, inga the I devices na enna, text editor na enna, எல்லா டீடைல்ஸுமே நீங்கள் ஒவ்வொன்றா இங்கே பொறுமையாக பார்த்துக்கலாம். I devices, what is the meaning of I devices? Okay, then I devices textual information, interactive information, non-textual information, interactive activities. So what are all the interactive activities are there? Okay, then வந்து I devices work area. Okay, then இங்கே ungroup group devices merge. இது வந்து what is called HTML based. Suppose உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா you can click, you can get the preview not available, you can download it, you can download and you will get the complete, it's almost ஒரு பெரிய PDF ஃபைல் கிடச்சிரும் உங்களுக்கு. Okay, you will get the PDF file. இதுதான் டெவலப்பர் மோட். ஓகே, டெவலப்பர் மோட் யூ வாண்டட் டு ஜாயின், யூ கேன். ஓகே, ஸோ லைக் யூ கேன் ஹேவ் ஃபார் ஆல் த கேம்ஸ் யூ கேன் கெட் தி வாட் இஸ் கால்டு ஹெல்ப். ஓகே, ஸோ லைக் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு 2 மெமரி கார்டு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் மேப்பிங், இதை எடுத்து அது எதோட மேப் பண்ணணும், அது அந்த மாதிரி கேம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சார்ட்டிங், லாக் ஓப்பன் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு டைம் இருக்கும், அந்த டைம்குள்ளே லாக் ஓப்பன் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு குவிஸ், அந்த குவிஸை நீங்கள் ஆன்சர் பண்ணி லாக் ஓப்பன் ஆகும். ஸோ ஹவு மெனி ஆப்ஷன்ஸ் யூ ஆர் கோயிங் டு டூ, நான் என்ன சொல்லுவேன், மேக்ஸிமம் நான் வந்து 3 ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்பேன். ஸோ 3 ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் அந்த லாக்கை ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் தப்பு, இப்போ நம்ம எப்படி பின் நம்பர் 3 டைம்ஸ்க்கு மேலே போட்டால் 4th டைம் போகிறப்போ
பிளாக் ஆகிடுது இல்லையா, அதுமாரி நீங்கள் வந்து 3 times யூ கேன் கிவ் த ஆப்ஷன் டு த ஸ்டூடெண்ட் டு லாக் ஓப்பன் த லாக். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் தப்பாக இருக்கலாம், செகண்ட் ஆன்சர், தேர்ட் ஆன்சர் தப்பாகிடுச்சுன்னா லாக் க்ளோஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஹீ இஸ் ஃபெயில்ட் இன் திஸ் டெஸ்ட். ஸோ இது மாதிரி நிறைய கேம்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேமை யூ கேன் இம்போர்ட் இன் டு யுவர் இ கண்டென்ட். ஓகே, திஸ் இஸ் அ திங். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போது நார்மலாக வாட் ஹேப்பன் when I am uploading the video, that video the student can see or not, how you ensure that the students are seeing the video. இப்போ நான் இங்கே வீடியோ அப்லோட் பண்ணேன், ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்களா பார்க்கலன்னு எப்படி தெரியும்? தம்ஸ் அப் போடுவோம். ஓகே 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 ஓகே, கமெண்ட்டு கொடுத்தான்னா ஓகே. இப்போது இங்கே நம்ம எப்படி ஒரு கான்செப்ட்னா, வீடியோக்கு இன்பிட்வீன் சம் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, உங்கள் யூடியூப் வீடியோ நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணீங்க இல்லையா மார்னிங் ஒரு யூடியூப் வீடியோ, அந்த யூடியூப் வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன். அந்த யூடியூப் வீடியோவில் இன்பிட்வீன் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவையோ இல்லை 10 செகண்ட்ஸ் உங்கள் விருப்பம், ஒரு 10 minutes வீடியோனா ஒரு 6 கொஸ்டின், ஸோ எவ்ரி 2 minutes ஒன்ஸ் ஆர் 3 minutes ஒன்ஸு நான் ஒரு 2 குவிஸஸ் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த செகண்டில் வந்து அந்த குவிஸ் வந்து எனேபிள் ஆகும், வீடியோ ப்ளே ஆகாது. அதுக்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வீடியோ ப்ளே ஆகும். ஸோ அது மாதிரி இன்டராக்டிவ், ஐ மேக் த வீடியோ ஆஸ் அ இன்டராக்டிவ் வீடியோ. I can make the video as a interactive video. Let us see. Madam, tea break விட்டுறலாமா இல்லை இப்போ? ஓகே ஓகே. ஸோ let us have a interactive video. மேடம், உங்கள் ஸ்டூடெண்ட் போர்ட்டல் இப்போ எப்படி எங்கே இருக்குது? இப்போ டீச்சர் லாகின்ல தான் இதை போய் அப்லோட் பண்ண போகிறோம். எனக்கு யாராவது ஒருத்தர் லாகின் பண்ணுங்க, தென் ஐ வில் டூ தட் ஒன். ஓகே, actually this tool alone we gave a 5 days training program only on this e-content development tool. ஓகே, ஸோ அவ்வளோ இருக்குது இந்த டூலில். பட் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா இதை நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் வேர் டெவலப் பண்ணுறது இட் வில் டேக் ஆல்மோஸ்ட் 1 month. ஓகே, மினிமம் மந்த். 1 week training program. We went to Bhubaneswar. Myself and Dr. Janathan went to Bhubaneswar and we gave a training program to the university because they wanted to have e-content for as a course. ஓகே, அப்போது 1 week டோட்டலாகவே exelearning.net. அப்போது அவங்க வந்து ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் ஒரு கோர்ஸ் டைட்டில் அலாட் பண்ணிட்டாங்க. தே ஸ்டார்டட், பட் 1 month கழிச்சு தே ஹவ் கம்ப்ளீட்டட். 1.5 months ஆச்சு. ஃபார் ஈச் கோர்ஸ் தே கம்ப்ளீட்டட் வித் ஆக்டிவிட்டீஸ். எஸ் மேடம், இப்போது எனக்கு வந்து இங்கே வந்து ஓகே, இங்கே வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டோட மெட்டீரியல் எங்கே அப்லோட் பண்ணுவீங்க? எதுவா? மேனேஜ் லெக்சர் நோட்ஸ், பீரியடு, இதெல்லாம் இல்லை. கேலிங்கா என்னது? மேனேஜ் நோட்டீஸ் புரியல மேடம். ஆக்சுவலி இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க சார். ஓகே, அவங்க அப்லோட் பண்ணாதான் அதில் போகும். ஓகே, ஓஹோ, மேனேஜ் லெக்சர் நோட்ஸ். ஆக்சுவலாக மேபி நான் ரொம்ப இன்றைக்கி நிறைய நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது நான் வந்து ஓபிஎஸ்சியே ஒரு half day டக்குன்னு முடிச்சிட்டேன். exelearning.net ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர். இதை நான் வந்து ஒரு 1.5 hours முடிச்சிட்டேன். பட் ஐ டு நாட் நோ வெதர் யூ வில் பி ஏபிள் டு டூ இட் ஆர் நாட். ஏன்னா இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோன்னா நாங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணோம், அதாவது எங்கெல்லாம் வந்து எந்த யூனிவர்சிட்டிலலாம் அவங்க வந்து எல்எம்எஸ் இல்லாமல் இருக்கிறாங்களோ, ஓகே, எல்எம்எஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து பிரேவ் ப்ரௌசர்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது. ஓகே, த ப்ரௌசர் இஸ் கால்டு பிரேவ். ஓகே, இந்த ப்ரௌசர் பிரேவ் ப்ரௌசர், BRAVE, பிரேவ். ஸோ இந்த ப்ரௌசர் எதுக்காகன்னா, இந்த ப்ரௌசருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வராது. அதேமாரி இந்த ப்ரௌசர் வந்து நிறைய தேவையில்லாத குக்கீஸ் அதெல்லாம் பிளாக் பண்ணிடும் இந்த ப்ரௌசர். ஓகேங்களா? ஸோ பிரேவ் ப்ரௌசர் வந்து ஜென்ரலாக நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா ரொம்ப செக்யூராக அவங்க பண்ணணும் அப்படின்னா தே வில் கோ ஃபார் த பிரேவ் ப்ரௌசர். நான் என்ன டீச் பண்ணுவோன்னா namio.com. ஓகே, gnomio.com. gnomio.comன்றது மூடுல் பேஸ்டு எல்எம்எஸ். ஓகே, மூடுல் பேஸ்டு எல்எம்எஸ். இப்போது இங்கே என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இது வந்து இந்த ஃப்ரீயை யூஸ் பண்ணலாம்.
Okay, otherwise you have to pay $109 per year or $659 per year. இது வந்து ஃபுல்லாவே மூடல் வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு 1 இயர் கிடைச்சிடும். இந்த 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 கேஸ் போனீங்கன்னா என்ன பாருங்க, 2 virtual CPU 8 GB SSD கொடுத்துறலாம். அன்லிமிட்டட் யூசர், அன்லிமிட்டட் கோர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து $700 வச்சுக்கோங்க. $700 எவ்வளோ இன்ட்டு 100 rupees போடுங்க, 70,000 rupees. ஸோ 70,000 rupees per year நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தென் யூ வில் ஹாவ் அ கம்ப்ளீட் மூடல் சாஃப்ட்வேர் வித் அன்லிமிட்டட் கோர்சஸ், அன்லிமிட்டட் யூசர்ஸ். ஓகே, எனக்கு அது வேண்டாம், எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு போதும், 1000 யூசர் ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ் எனக்கு போதும் அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10,000 rupees. ஓகே, 80 rupees தான். ஓகே, ஸோ 8,000 rupees ஆல்மோஸ்ட் நீங்கள் போனீங்கன்னா தென் யூ வில் ஹாவ் 1000 users, 100 concurrent courses. At a time 100 users can log in, 100 courses, 10 GB SSD. இல்லை சார் எனக்கு காசும் இல்லை ஒன்றும் இல்லை, என்கிட்ட வந்து 50 பேர். இப்போ காலேஜில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 பேர் தான் கிளாஸில் இருப்பான். ஓகே, கிளாஸில் எவ்வளோ இருப்பான்? ஒரு நார்மல் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு கோர்ஸில் இருப்பாங்க. அப்போ அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸ் அட் அ டைம் 60 பேரும் எவனும் படிக்க மாட்டான். எந்த காலேஜ்லையும் அது வந்து ஒரு 60 பேருக்குன்னா 60 பேருமா அட் அ டைம் லாகின் பண்ணி படிக்க போகிறான்? எவனும் அப்படி இருக்கவே இருக்காது. ஸோ அதனால எனக்கு 50 கன்கரண்ட் யூசர்ஸ். ஓகே, தென் 50 கோர்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். நார்மலாக 2 கோர்ஸ் எடுப்பேன் ஒரு செமஸ்டருக்கு, அதுக்கு மேலே கிடையாது. தென் 500 ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அட் அ டைம் 50 பேர் லாகின் பண்ணி எனக்கு சப்ஜெக்ட் எப்போ இது லாகின் பண்ணனா அந்த படிக்கிறப்போ அவங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி டைமில் இந்த இந்த பட் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆட் வில் டிஸ்பிளே இன் யுவர் சைட்டு. ஓகே, ஆட் வில் அந்த ஆடை பார்த்தாவே பையன் அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகும். டிஸ்ட்ராக்ட் சென்ஸ் சும்மா அது எங்கே வருதுன்னே தெரியாது, எங்கே போகுது. ஸோ இதுக்கு தான் சொல்யூஷன் என்னது? பிரேவ் ப்ரௌசர். ஸோ பிரேவ் ப்ரௌசர் போயிட்டீங்கன்னா ஆடே வராது. பிரேவ் ப்ரௌசர் போயிட்டீங்கன்னா ஆடே வராது. தென் இட் வில் லுக்கிங் லைக் ரொம்ப உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும், லேர்னிங் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ அப்போது அதுக்கு வந்து இந்த நாமியோ வந்து பியூர்லி மூடல் சாஃப்ட்வேர், பியூர்லி மூடல் LMS. இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், சைட் நேம் உங்கள் பேர்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் மாதிரி, அது யூனிக்காக இருக்கணும். ஓகே, யூனிக்காக இருக்கணும். இப்போ நான் வந்து TNOU டெமோ, ஓகே டெமோ அப்படி கிரியேட் பண்ணனா எப்படி ஆகும், எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா TNOU demo.namio.com நான் டைப் பண்ணால் எனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் ஆகும், ஒரு LMS கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் லெட் மீ செக் வெதர் இது இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இமெயில் அட்ரஸில் நான் போய் எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் அங்கே தான் வரும். shanidhi.edu.in. I read the terms and conditions, create a site. இப்போ now the site is getting created. Within a few minutes you will receive an email with the login details and please wait. Okay, sometime your login detail will go to the spam because she asked, sir இந்த மெட்டீரியல்லாம் நான் டெவலப் பண்ணிட்டு எங்கே போய் இதை அப்லோட் பண்ணணும்? ஓகே, see somehow students போய் EXE download பண்ண சொன்னோம்னா அதெல்லாம் தேவை. ஸோ இதுக்கு நான் ஸ்டாம்ப் பேக் கிரியேட் பண்ணுறேன். ஸோ வெப்சைட்டில் போடணும், உங்களோட TNU வெப்சைட்டில் போடணும்னா அங்கே எக்ஸ்போர்ட் வெப்சைட்டே இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் வெப்சைட்டில் கூட யார் வேணாலும் பார்க்கணும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என் கோர்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் பார்க்கணும். ஓகே, தட் கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜ் ஐ வாண்ட் டு ஹேவ். Normally it will take few seconds. நீங்கள் அதே மாதிரி நம்ம என்ன கொடுத்தோம், TNOU டெமோ, ரைட்? TNOU demo.gnamio.com இப்படி கொடுத்தோன்னாவே இட் வில் சே. இப்போ இது வந்து இந்த ப்ரௌசர் அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லையா, நான் என்னோட பிரேவ் ப்ரௌசர் போயிடுறேன். வந்துடுச்சு பாருங்கள் எனக்கு மெயில். ஐ ரிசீவ் த மெயில், வெல்கம் டு நாமியோ. ஓகே, வெல்கம் டு நாமியோ. இதுதான் யூசர் நேம், இதுதான் பாஸ்வேர்டு. ஓகே, இப்போது நான் வந்து இந்த அட்ரஸ், இதுதான் அட்ரஸ். இப்போ இந்த அட்ரஸ் யூனிக் அட்ரஸ். ஓகே, ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். வெல்கம் டு. ஸோ லாகின் போகிறேன். இந்த லாகின்ல வந்து அட்மின் வந்து யூசர் நேம், அட்மின் யூசர் நேம், பாஸ்வேர்டு என்னது இங்கேயே கொடுத்துட்டான் அவன் எனக்கு. ஸோ இதுதான் டீச்சர் அக்கௌண்ட்டு. ஓகே, லாகின், அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ நான் அட்மினாக இருக்கேன் என்னோட LMSக்கு, வெரி சிம்பிள். ஸோ இதுதான் வந்து
ஓகே, ஸோ திஸ் இஸ் த டேஷ்போர்ட். இப்போ நான் ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணுறேன். என்ன கோர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்காங்க? எல்லாம் இதில் மிஷின் லேர்னிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே அது மாதிரி ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன், மை கோர்சஸ். இப்போ ப்ரெசென்ட்டாக எந்த கோர்ஸஸுமே இல்லை. ஓகே, ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஏ கோர்ஸ். அது எங்கே போய் கிரியேட் பண்ணலாம்? சைட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? இந்த சைட் அட்மினிஸ்ட்ரேஷனில் கோர்சஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? அங்கே மேனேஜ் கோர்சஸ் அண்ட் கேட்டகரி, மேனேஜ் கோர்சஸ் அண்ட் கேட்டகரி. ஓகே, அப்படி கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் ஏ நியூ கேட்டகரி. Maybe I can have a new category where category name is computer science. Okay, create a category. அப்புறம் அந்த கேட்டகரிக்குள்ள ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணுறேன். create a new course, machine learning, ML, கேட்டகரி கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்னைக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்? இன்னிலேருந்து, நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 10th ஸ்டார்ட் பண்ணுறேன். கோர்ஸ் என் டேட்டு நான் எனேபிள் பண்ணல. கோர்ஸ் என் டேட்லாம் கிடையாது. ஓகே, தென் வந்து கோர்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா வேண்டாம், இமேஜ் இருக்கா வேணா வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். தென் கோர்ஸ் ஃபார்மேட் மேபி 5 செக்ஷன் வச்சுக்கிறேன். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. ஓகே, தென் சேவ் அண்ட் ரிட்டர்ன். இப்போ ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, வாட் கோர்சஸ் ஐ கிரியேட்டட்? மிஷின் லேர்னிங் கோர்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ மிஷின் லேர்னிங் கோர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ யாருமே யூஸரே இல்லை எனக்கு. இப்போ எனக்கு எல்லாத்தோட இமெயில் ஐடி இருந்ததுன்னா நான் யூசர் என்ரோல் பண்ணி விட்டுருவேன். மொத்தம் ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் என்ரோல் பண்ணிவிடுவேன். ஓகே, இதெல்லாம் வெரி வெரி சிம்பிளான விஷயம். ஜஸ்ட் என்ரோல் யூசர்ஸ், தென் ஐ கேன் என்ரோல் த யூசர்ஸ். இப்போ நவ் ஐ கோ டு எடிட் மோட். யூ சி ஹியர் எடிட் மோட் இஸ் தேர். ஐ கிளிக் த எடிட் மோட். ஒன்ஸ் ஐ கோ டு எடிட் மோட், என்னோட கோர்ஸ்க்கு போகிறேன், மை கோர்சஸ். ஓகே, மிஷின் லேர்னிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் மிஷின் லேர்னிங் ஸ்கிப் டூர். ஸோ ஃபார் செக்ஷன் 1, இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங், இதுதான் செக்ஷன் 1. அந்த கண்டென்ட் இங்கே இம்போர்ட் பண்ணணும். விச் கண்டென்ட்? வாட் ஐ ஹவ் கிரியேட்டட் தேர் ஐ வாண்டட் டு இம்போர்ட் ஹியர். இப்போ நான் வந்து என்னோட exelearning.net போயிடுறேன். எங்கே காணும் அதை? எஸ், இங்கே இருக்கு இல்லையா? ஓகே, ஃபைல், சேவ். இப்போ நான் இங்கே வந்து ஃபைல், எக்ஸ்போர்ட், எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட், IMS கண்டென்ட் பேக்கேஜ், டைட்டில் டெமோ கண்டென்ட். ஓகே, டிஸ்கிரிப்ஷன், மிஷின் லேர்னிங், ஆத்தர்ஷிப், நீதி. ஓகே, சேவ் அண்ட் எக்ஸ்போர்ட். அங்கே இல்லை, நான் ஆல்ரெடி டியில் வந்து டியில் டியில் TNOUக்குள்ள ML. ஓகே, சேவ். ஸோ இப்போ அது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போது நவ் ஐ கோ டு மை LMS. இங்கே வந்து ஒரு ஆட் ஆக்டிவிட்டி ஆர் ரிசோர்ஸஸ் IMS. ஓகே, சூஸ் ஃபைல். அந்த ஃபைல் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணேன் இல்லையா, அந்த ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் இன் டி டிரைவ், TNOU ML. ஓப்பன், அப்லோட் திஸ் ஃபைல். ஓகே, தென் சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு கோர்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் இதை பார்க்குறான்னா எப்படி இருக்கும்? இப்போ இது நான் டீச்சர், நான் வந்து ஸ்விட்ச் ரோல் கொடுக்குறேன். ஸ்விட்ச் ரோல் யாராக கொடுக்குறேன்? ஸ்டூடெண்ட் பார்க்குறான் இந்த கோர்ஸை எப்படி பார்ப்பான்? அவன் பார்க்குறப்போ இந்த கோர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, அவன் இதை கிளிக் பண்ணான்னா அவனுக்கு நம்ம அங்கே என்ன க்ரியேட் பண்ணோமோ அப்படி வந்துடும். when I click home, அந்த home content, introduction to machine learning, okay, then types of machine learning, okay, whatever we have given, supervised learning, okay, then unsupervised learning, what activity, நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா then reinforcement learning, that activity. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அங்கே கிரியேட் பண்ண கண்டென்ட்டை இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து வீடியோ பண்ணலாம், அதுக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்டைல் ஆர் வாட் எவர் ஸ்டைல் யூ கேன் ஹேவ், யூ கேன் பிரிங் தி கண்டென்ட்.
அது வந்து புக்கு, அந்த புக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கொடுக்கணும் இல்லையா, கொடுக்குறது இது வழியாக கொடுத்துட்றோம். பட் அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். சரி, மேடம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வீடியோ மெட்டீரியல் மட்டும் அப்லோட் பண்ண போகிறோம். பட் வீடியோ மெட்டீரியல் மட்டும் அப்லோட் பண்ணுறது ஐ கேனாட் சே இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு இ கண்டென்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவும் இருக்குது, ஆடியோவும் இருக்குது, டெக்ஸ்ட்டும் இருக்குது, ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அங்கே ஆக்டிவிட்டிலாம் கிடையாது. இ கண்டென்ட்ன்றது இட் இஸ் ஃபார் லேர்னிங். ஆக்டிவிட்டியும் இருக்கணும், வீடியோவும் இருக்கணும், டெக்ஸ்ட்டும் இருக்கணும், தென் ஒரு அசஸ்மெண்ட்டும் இருக்கணும். Okay, all things should be there within the bundle. Then only I can call that as a what is called e-content. Otherwise, I cannot call that as a e-content. Okay, நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாமே நாமியோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. நாமியோ அக்கௌண்ட் அது ஃப்ரீ தான். இட்ஸ் யூ நோ நீட் டு பே ஃபார் இட். எஸ் ஓகே, கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. நான் அப்படியே பேசிட்டே போனால் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அது என்ன ஆகும்னா, நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகிடும்னா நம்ம இக்னோர் பண்ணுவோம். இது என்ன இவ்வளோ நம்ம பண்ணுறதுக்கு இக்னோர். அப்போ ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தா என்ன ரொம்ப லேட் ஆகும். பட் நீங்கள் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், திரும்ப நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, NAMYO it's a LMS, Learning Management System. LMS. So teacher can have their own role, learners can have their own role, as well as we can add somebody as a co-teacher. சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா நாமியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் ரிசோர்சஸ் ஆக்டிவிட்டீஸ் போறப்போ டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். இப்போ நம்ம ஃப்ரீ தான் போறோம். இப்போ நீங்க மூடல் எக்ஸ்டென்ஷன் போனீங்கன்னா நீங்க என்னென்னலாம் நீங்க ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோமோ அவ்வளோ ஸ்டாண்டர்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்காம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், அதை அப்படியே கொண்டு வரணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இதை எக்ஸ்போர்ட் கிளியர் பண்ணிங்களா, லாகின் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துருச்சா, மெயில் வந்துருச்சா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட், அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கால் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் மாத்திக்கலாம், நாமியோ பாஸ்வேர்டு நீங்க மாத்திக்கலாம். தட் இஸ் நாட் தி இஷ்யூ. அதை வந்து எக்ஸ்போர்ட் காட்டி இப்போ நீங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஃபைல் எக்ஸ்போர்ட் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஐஎம்எஸ். இப்போ நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. See, exporting the e-content, file, export, educational standard, then IMS. Okay, this is the way you have to export. Anga create panna content, go to file, export, educational standard, IMS. ஸோ இங்கே ஸ்காமும் இருக்கு, ஷேரபிள் கண்டென்ட் ஆப்ஜெக்ட் ரிசோர்ஸ் மாடல். ஸ்காம் பேக்கும் இருக்கு. ஸ்காம் பேக்னா எல்லா எல்எம்எஸ் இப்போ வந்து ப்ரொப்ரைட்டரி எல்எம்எஸ் நிறையா இருக்கும் சார், பிளாக் போர்டு அது மாதிரி நிறைய எல்எம்எஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய சேல் பண்ணுறாங்க. அது ப்ரொப்ரைட்டரி. அதுமாரி ஃப்ரீ எல்எம்எஸும் நிறைய இருக்குது. ஓகே, எல்லா எல்எம்எஸுமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண அதை அக்செப்ட் பண்ணிங்க. அது என்ன ஸ்டாண்டர்ட்னா இந்த ஸ்காம் ஸ்டாண்டர்ட். பிடிஎஃப் அது வந்து சார் நிறைய இருக்கு இல்லையா, மெனு நிறைய அப்படிதான் இருக்கு இல்லையா. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வெப்சைட்டாக வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ வந்து ஒரு சிங்கிள் பேஜாக வேணும் எல்லாமே. இப்போ நான் இப்போ பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாகவே சிங்கிள் பேஜாக வந்துடும் பாருங்கள். இப்போ நான் சிங்கிள் பேஜாக கொடுக்குறேன், எஸ்ன்னு கொடுத்துட்றேன். எங்கே அதே ஃபோல்டர், அந்த ஃபோல்டரில் போகிறேன். இப்போ நான் வந்து டெமோ அப்படின்னு கொடுத்துட்றேன்.
சாரி, I create a directory within that because நிறைய அது இமேஜ்லாம் இருக்குது, வீடியோலாம் இருக்குது. ஃபோல்டர் நேம் வந்து டெமோ. ஓகே, I create a folder called demo. திரும்ப பேக் TNOU டெமோ ஃபோல்டர், செலக்ட் ஃபோல்டர். ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் உட்காந்துருச்சு, அந்த டெமோன்ற ஃபோல்டருக்குள்ளே. ஓகே, இப்போ நான் வந்து அந்த டெமோ ஃபோல்டருக்குள்ளே போனேன் அப்படின்னா யூ சி ஹியர் டியில் வந்து TNOUவில் டெமோன்ற ஃபோல்டர் போனேன்னா மிஷின் லேர்னிங். இங்கே வந்து அந்த ஹோம் பேஜ் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இண்டெக்ஸ். ஸோ இப்போ இண்டெக்ஸ், நான் இந்த இண்டெக்ஸை கிளிக் பண்ணேன்னா எல்லா கண்டென்ட்டுமே சிங்கிள் பேஜில் வந்துருச்சு பாருங்க. இப்போ ஹோல் பேஜ் எல்லாமே சிங்கிள் பேஜில் வந்துடுச்சு. இதை நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுவீங்க? இது HTML ஃபைலில், இது PDF கிடையாது. இல்லை, நீங்கள் PDF-ஆக ஷேர் பண்ணலாம், இதை PDF-ஆக பண்ணலாம். ஆனால் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் எப்படி ஒர்க் ஆகும்? ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுவான் பையன்? இப்போ நீங்கள் PDF-ஆக பண்ணலாம், கண்டென்ட் மட்டும் பண்ணலாம். ஆனால் PDF-ல உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகாது, அதெல்லாம் ப்ராப்ளம். இந்த மாதிரி நாமியோ யூஸ் பண்ணணும். நான் ஆக்சுவலாக உங்கள் ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்த்தேன். உங்கள் ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை. ஐ மீன் yes, yes. Yeah. Please listen. Again, I will explain. Actually, see, you have exported the மெட்டீரியல் அண்டர் த IMS. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க, IMSல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து நாமியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஓகே, நாமியோ வந்து என்ன பண்ணேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். இப்போ நான் வந்து நாமியோவை என்ன பண்ணுறேன், OBS போட்டுடுறேன். OBSல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிடுறேன். அந்த வீடியோவை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்கள் நாமியோவில் நான் எப்படி பண்ணன்றதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ scene 1, like I add this window capture. Window captureல வந்து okay, then the window is or display capture போயிடலாம். Okay, இப்போ let me do actually now what I did again I am going to do this same. Okay, control M. Okay, now how to export file, export educational standard IMS content package. Yes, so it is asking the package name. I am giving the package name as TNOU content. This is the package name what I gave. It will be stored as a zip file. Okay, நான் ஆடியோ இன்புட் கொடுக்கல, ஒரு வீடியோ மட்டும் தான் இன்புட் கொடுத்துருக்கேன். ஓகே, now what I am going to do, இப்போ namio.com என்னோட ப்ரௌசரில் இங்கே போயிட்டேன். ஓகே, namio.com இங்கே லாகின்லாம் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் கோர்ஸ் கிரியேட் பண்ணால் தான் அந்த கோர்ஸ்க்குள்ளே தான் இந்த மெட்டீரியல் போடணும் இல்லையா? யூ ஹவ் டு கிரியேட் எ கோர்ஸ், விதின் த கோர்ஸ் ஒன்லி யூ கேன் புட் த மெட்டீரியல். அந்த கோர்ஸ் கிரியேட் பண்ணுறது, யூசர் கிரியேட் பண்ணுறதுலாம் எங்கே இருக்குன்னா சைட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்குது. இந்த சைட் அட்மினிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாப்பில் இருக்கும் இந்த மூடில் ஹோம் டேஷ்போர்டு மை கோர்ஸஸ் சைட் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே வந்து கோர்சஸ்ன்னு ஒரு டேப் இருக்கும். ஓகே, சைட் அட்மினிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கோர்சஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த கோர்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் கோர்சஸ் அண்ட் கேட்டகரி. ஸோ ஒன்ஸ் ஐ கிளிக் மேனேஜ் கோர்சஸ் அண்ட் கேட்டகரி அப்படி கிளிக் பண்ணுறப்போ இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அண்டர் த கேட்டகரி. ஏன் இது வந்து இந்த மாதிரி பண்ணுறோன்னா ஒரு ஹையரார்கி. இப்போ நாங்கள் வந்து இப்போது 4 இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 4 இயர்ஸில் 6 கோர்சஸ் இருக்கும், 3rd இயரில் ஒரு 3 கோர்சஸ் இருக்கும், 2nd இயரில். இப்போ எல்லா கோர்ஸும் ஒரே பக்கெட்டில் இருந்ததுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். இந்த கோர்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டு, எந்த டிகிரி. இப்போ எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆன் தி டிபார்ட்மெண்ட் வைஸ், தென் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இயர் வைஸ், இயரில் செமஸ்டர் வைஸ், செமஸ்டருக்குள்ளே கோர்சஸ். அப்போது நீங்கள் எத்தனை லெவலில் வேணாலும் கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம்.
It is not that there is a only one level category. Multiple level you can create a category, subcategory, 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 like you can create. Now I create a new category. So category la na enna pandren, TN category, and the category வந்து TNOU. Okay, so இதுதான் top level category. Okay, top level category, right? Then search top level category. Okay, top level category TNOU top level வச்சிருக்கு. அதுக்கு கீழ நிறைய sub level இருக்கும். Okay, then create a category. I created a category at a top level category as a TNOU. Suppose under the TNOU நான் சென்னை region create பண்ணனும். Okay, TNOU select பண்ணிடுங்க. Then create a new category select பண்ணுங்க. Then இங்க என்ன category top? எனக்கு வந்து TNOU குள்ள எனக்கு வந்து சென்னை. ஓகே, கிரியேட் ஏ கேட்டகரி. இப்போ நீங்க TNOU குள்ள சென்னைன்னு ஒரு கேட்டகரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ சென்னைக்குள்ள ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணணும். சென்னைக்குள்ள அப்ப சென்னையை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க சென்னைன்னு வந்துடும் ரைட் சைடு. இதுக்குள்ள ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணுங்க, நியூ கோர்ஸ். ஓகே, இந்த கோர்ஸ் நேமோட வந்து கண்டென்ட் கிரியேஷன். இதுதான் கோர்ஸ் நேம். ஸோ ஷார்ட் நேம் என்ன? கண்டென்ட். இதான் ஷார்ட் நேம் அண்டர் திஸ் கேட்டகரி. இந்த கோர்ஸை நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணணும். என்னையிலேருந்து ஆஃபர் பண்ண ஆரம்பிக்கிறேன்? நான் வந்து இதை வந்து நேற்றுலேருந்து ஆஃபர் பண்ண ஆரம்பிக்கிறேன். எண்டு டேட்லாம் கிடையாது. இது வந்து படிக்கட்டும். இல்லை எனக்கு இந்த செமஸ்டர் வந்து இன்னும் 60 டேஸில் முடியணும்னா அந்த டேட்டை இங்கே எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஆகஸ்ட் 11 அன்னைக்கு முடிச்சிருவேன் அந்த கோர்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை the student cannot see. ஓகே, நவ் இந்த கோர்ஸில் எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது, ஐ மீன் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கோர்ஸ் ஃபார்மேட்டில் 4 செக்ஷன் இல்லை எனக்கு 5 செக்ஷன் 6 செக்ஷன் இருக்குது. ஓகே, சேவ் அண்ட் ரிட்டர்ன், அவ்வளோதான். கோர்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, கோர்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கோர்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து இங்கே கீழே யூசி கண்டென்ட் கிரியேஷன், ஷார்ட் நேம், சென்னை, அட்மின் யூசர், என்ரோல்மெண்ட், இந்த செக்ஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வியூ த கோர்ஸ். ஸோ இதுதான் கோர்ஸ். ஒரு கோர்ஸ்க்கு கண்டென்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் எனேபிள் திஸ் எடிட் மோட். இது வந்து அட்மின் டீச்சருக்கு மட்டும் தான் இருக்கும், எல்லாத்துக்கும் இந்த பட்டன் இருக்காது. This button is not available for all, only for teacher and admin only. So now what I do, I will edit mode enable பண்ணிட்டேன். அப்பதான் இங்க எடிட்லாம் வரும். இந்த பாருங்க, அந்த பென் மாதிரி வந்துருச்சு பாருங்க இப்போ. Okay, earlier you cannot see that one. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதான் செக்ஷன் 1, செக்ஷன் 2. இது இப்போ நான் வந்து என்ன பண்றேன், யூனிட் 1. ஓகே, then இது யூனிட் 2. ஓகே, then இது யூனிட் 3. then இது யூனிட் 4. then இது யூனிட் 5. then இது யூனிட் 6. okay, so I created all this unit. எனக்கு வந்து சார் யூனிட் 1 மட்டும் இப்போ எனேபிள் பண்ணுங்க, மற்றதெல்லாம் ஹைடு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது எவ்வளோ யூனிட் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி ஓகே பண்ணிடலாம். அப்போ நான் இதை என்ன பண்ணுவேன், ஹைடு. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூனிட் 1 மட்டும் தான் தெரியும், ரிமைனிங் யூனிட்லாம் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ ஹைடு ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்க, ஹைடு ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நவ் யூனிட் 1ல நான் போய் மெட்டீரியல் ஆட் பண்ணணும். ஸோ அங்கே நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ளஸ் பட்டன் தான் ஆடிங் த மெட்டீரியல். இதுக்குள்ளே நிறைய சப்செக்ஷனும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், யூனிட் 1க்குள்ளே ஒரு சப்செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அந்த சப்செக்ஷன் பேர் என்ன அப்படின்னா எடிட். இதுதான் சப்செக்ஷன். இந்த சப்செக்ஷனுக்கு ஆட் ஆக்டிவிட்டி ஆர் ரிசோர்ஸ். ஸோ இங்கே ரிசோர்ஸஸ் போகிறேன். ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது. நீங்கள் அசைன்மெண்ட்டு, சாய்ஸு, ஃபோரம், கிளாசரி, ஸ்காம், லெசனு, ஹெச்வைபி, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பட் நான் ரிசோர்ஸஸ்க்கு போகிறேன், ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணது ஐஎம்எஸ் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ ஐஎம்எஸ் பேக்கேஜை செலக்ட் பண்ணிடுறேன். ஐ செலக்ட் ஐஎம்எஸ் பேக்கேஜ். தென் இட் இஸ் ஆஸ்கிங் த டைட்டில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். இப்போ அந்த ஃபைலை கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணோம். அந்த ஜிப் ஃபைல் அங்கே கிரியேட் ஆச்சு இல்லையா? ஸோ சூஸ் ஃபைல். இப்போது எனக்கு வந்து
TNOU content. Okay, so I choose the file, upload this file. அவ்வளோதான். இப்போது சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு த கோர்ஸ். இப்போது இது எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு டிஸ்பிளே ஆகும், எந்த மாதிரி இருக்கும்? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே தான் அட்மின் யூசர் இருக்கார். அட்மின் யூசர்கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் ரோல் கொடுக்குறேன். அட்மின் யூசர்கிட்ட போயிட்டு சேஞ்ச் ரோல். ஸோ சேஞ்ச் ரோல் யாரோட ரோல் கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அது, சேஞ்ச் ரோலில் ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே ரோல். ஓகே, இங்கே நான் ஸ்டூடெண்ட். ஸோ நவ் இட் வில் பி டிஸ்பிளே லைக் திஸ். When a student click this, they will get the content. Preview காக இல்ல, இங்க ஸ்டூடண்ட் ரெஜிஸ்டர் இதான் கிளாஸ், இது கிளாஸ். அது வந்து ப்ராஜெக்ட் கிரியேஷன், இது கிளாஸ், இதுதான் ஒரிஜினல் கிளாஸ். இப்போ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டானா அவன் இந்த கிளாஸ் இது எல்லாத்தையும் படித்து ஆன்சர் பண்ணணும், அசைன்மெண்ட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம் நீங்கள் ஃபைனலாக. எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் வாங்கினா, என்ன பண்ணா, எல்லா பேர் படிச்சுட்டானா இல்லையா, படிக்கலையா, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிடலாம் கடைசியாக. அட்டண்டன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, ஹவு மச் டைம் தே ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் ஈச் வீடியோ, ஈச் டெக்ஸ்ட், எவ்ரிதிங் யூ கேன் கெட் அஸ். இப்போ இது அப்படியே வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆனால் 50 கம்பெனி யூசர்ஸ் அட் a time can buy. அந்த ஃப்ரீ வெர்ஷன் நீங்க நாளைக்கே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து நீங்க இந்த e-content போகாமயே நீங்களே இங்கே e-content கிரியேட் பண்ணலாம். Actually resources you see here, actually this is we are doing e-content from there, right? I am going to my own role, return to my own normal role. ஸோ இப்போது e-content ஃபண்டமெண்டல் யூனிட் 1 போயிட்டேன், எடிட் மோட். இப்போ இங்கேயே ஆட் அண்ட் ஆக்டிவிட்டி ரிசோர்ஸஸ். இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு இபுக் கிரியேட் பண்ணலாம், ஒரு பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணலாம், இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி யூஆர்எல் லிங்கை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டோம்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மெட்டீரியல் வரும். தென் பேஜ், ஒரு பேஜ் கிரியேட் பண்ணலாம். தென் டெக்ஸ்ட் அண்ட் மீடியா ஏரியா எல்லாமே இங்கேயே நீங்கள் எல்லாம் பண்ணலாம். ஓகே, பட் அது வந்து ரொம்ப இன்டராக்டிவாக இருக்கும். ஏன்னா ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறப்போ எல்லாம் ஒரே பேஜில் வந்துடுறதுனால we are going for that e-content creation. switch role to student. That's all. இல்லை வரலையே உங்கள் கண்டென்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணிங்களா? பண்ணி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் thing. Then interactive video. Next one is interactive video. நீங்கள் சும்மா அதை கிளிக் பண்ண இப்போ இந்த அப்லோட் பண்ணி எடிட் மோட் என்ன இப்போ ஆக்டிவிட்டி இந்த ப்ளஸ் ஆட் ஆக்டிவிட்டி இப்போ ரிசோர்ஸ் இப்போ அதை கையில் கொடுத்து அந்த ஃபைலை சுற்றி இது ஒரு மாடல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் learning environment. TNOU demo.nomu.com அதான் சைன் அங்க உங்களுக்கு சைன் பண்ணலாம். அவ்வளோதான். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்.
எக்ஸலண்ட். ஸோ அங்கே என்ன பார்த்தீங்களோ அது அவுட்புட்டாக எனக்கு கிடச்சிடுது உங்களுக்கு இங்கே. எது சார்? ஓகே. ஓ இங்கே பண்ணதா? ஓகே 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 ஓகே. ஓஹோ ஹோ ஓ வாய்ஸ் வந்து உங்கள் வாய்ஸு. ஓஹோ ஹோ ஹோ ஓகே. இங்கே போயிட்டு நம்ம சொல்கிறோம் அது பாட்டு அது இமேஜஸ் தான். எவ்வளோ நேரத்துக்கு சார் அது அப்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வீடியோ இப்போலாம் அதெல்லாம் தேவையில்லை. வந்து கண்ட்ரோல் வச்சுட்டு அதுக்கு பாஸுக்கும் பாஸுக்கும் அதை கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இது ரெடி பண்ணி எங்களுக்கு வந்து பாஸ் கம்மி EXE வந்து இதை வச்சுட்டு பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இருக்க புக்கு முதல்ல ஈக்கண்டு தான். ஓகே நான் இன்னொரு சாஃப்ட்வேர் சொல்கிறேன். ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு யூசி பட் ரொம்ப நான் டீட்டெயில்டாக போகல, ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே. ஓ நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் அந்த டெமோ கொடுத்தேன் இல்லையா, எப்படி அதை ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே மறந்துட்டேன். ஓகே ஃபைன். இப்போது ஒரு டூல் இருக்குது. என்ன டூல்னா அந்த ஃப்ரீ மைண்டுன்னு ஒரு டூல் இருக்குது. ஓகே இந்த டூல் இது வந்து என்னென்னா மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிஷ்போன் கவ் போட்டிருக்கீங்க. ஓகே ஃபிஷ்போன் அந்த கவ் இது போட்டிருக்கீங்க, இமேஜ் டயக்ராம், ஃபிஷ்போன் டயக்ராம். ஓ ஃபிஷ்போன் எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஓகே 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 ஓகே. இல்லை இது என்னென்னா இது ஃப்ரீ மைண்டுன்றது இதுவும் நெட்டில் டவுன்லோட் பண்ண ஃப்ரீ டூல் தான். இந்த ஃப்ரீ மைண்ட் நீங்கள் வந்து உங்கள் புக்கை வந்து கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறப்போ நார்மலாக நம்ம புக்கில் வந்து இண்டெக்ஸ் பேஸ்டாக தான் மெட்டீரியல் இருக்கும். நார்மலாக நம்ம புக்கில் எப்படி இருக்கும், இண்டெக்ஸ் பேஸ்டாக மெட்டீரியல் இருக்கும். ஓகே இப்போது நாங்கள் ஃப்ரீ மைண்டுன்னு ஒரு டூல் இருக்குது. இது நீங்கள் டவுன்லோட் ஃப்ரீ மைண்டுன்னு போட்டால் நெட்டில் போட்டால் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கணும், நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போது நான் வந்து இங்கே டைப் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஃபுட்டுன்னு வச்சுக்கிறேன். ஃபுட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன கொடுக்கலாம், அப்போ டேபு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ன்றது பேரண்ட்டு. இப்போ ஒரு டேபு போட்டால் அது சைல்டு. ஓகே இட்லி, சாம்பார். ஓகே தென் வந்து தோசை அண்டு சட்னி. ஓகே இப்போ இந்த மாதிரி வந்து வேறு என்ன கொடுக்கலாம், பூரி அண்டு மசாலா. தென்
பொங்கல் அண்டு சாம்பார், வடை, பொங்கல் அண்டு வடை சாம்பார். ஓகே. ஸோ இதுக்கு வந்து சப் வந்து இன்னொரு ஒரு சைல்டு வடா. ஓகே, லைக் இப்படி இருக்குது. இப்போ லஞ்சில் வந்து நான் வந்து இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேயே வெஜ்ஜு நான்வெஜ் இப்படி நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இதில் ஃபுல்லாக இருக்கிறது கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இங்கே கொண்டு வந்து இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சைல்டு ஃபார் வெஜ்ஜு, இதெல்லாமே வந்து கிராண்ட் சில்ட்ரன். ஓகே, ஸோ லஞ்சு, இப்போது டின்னர், இப்போ இதெல்லாம் வெஜ்ஜு. இப்போ நான்வெஜ்ஜுன்னா நான் என்ன சொல்கிறேன், இப்போ எனக்கு அங்கேயும் வந்து இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர். ஓகே, ஆனால் இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன், பிரெட் அண்டு ஆம்லேட், பிரெட் அண்ட் ஆம்லேட். ஓகே, வேறு என்ன நான்வெஜ் மார்னிங் என்ன டிஃபன் சாப்பிட்லாம்? இடியாப்பம் பாயா. ஓகே, இட்லி அண்டு வேட் பண்ணோம், இட்லி அண்டு சிக்கன் கிரேவி. ஓகே, தென் இடியாப்பம் அண்டு பாயா. ஓகே, ஸோ இங்கே வந்து இது வந்து இப்போது நான் இதான் இண்டெக்ஸ், இதான் புக்கில் உள்ள இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. புக்கில் இப்படி தான் இண்டெக்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே லஞ்ச் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் மீல்ஸ், தென் வந்து லெமன் ரைஸ், சாம்பார் ரைஸ் அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, தென் லஞ்ச் இங்கே வந்து தென் வாட் எல்ஸ், ஃபிஷ் கறி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வேணாம், போதும், இது 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 இதோட போதும், நம்ம டைப் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு 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 இண்டெக்ஸ் வந்து எனக்கு இருந்தது. ஓகே, ஐ காப்பி த ஹோல் இண்டெக்ஸ் அப் டு த லாஸ்ட் லைன், கண்ட்ரோல் சி ஐ காப்பி பண்ணிட்டேன். ஐ கம் பேக் டு ஹியர், ஃபைல், நியூ. இப்போ நான் இதில் வந்து ஜூம் இன், வியூ, ஜூம் இன், ஆல்ட் அப். ஸோ இதை வந்து எடிட் பண்ணுறேன். என்ன போடுறேன், ஃபுட். ஓகே, கண்ட்ரோல் வி, அப்படியே மைண்ட் மேப் கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ இதை லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறேன், வெஜ்ஜை நேவிகேட் நோட் லெஃப்ட், அவ்வளோதான். இந்த மைண்ட் மேப் இப்போ உங்கள் கோர்ஸ் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறப்போ நார்மலாக இண்டெக்ஸ் பேஸ்டாக இருக்கிறதுக்கு பதிலாக யூ கேன் கிரியேட் எ கோர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் மைண்ட் மேப். இதில் இன்னும் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஐ வில் டெல் யூ. நீங்கள் இப்போ உங்கள் கோர்ஸ் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஈச் நோட்டில் நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பையன் அதை கிளிக் பண்ணால் மெட்டீரியல் ஓப்பன் ஆகிடும். ஒரு பிடிஎஃப் ஃபைலை இந்த இடத்துல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, பையன் அதை கிளிக் பண்ணோன்னே அந்த மெட்டீரியல் ஓப்பன் ஆகிடும். ஓகே, லைக் யூ கேன் மேக் இட். இப்போ இது வந்து எதுக்காகனா, நம்ம வந்து அங்கே மைண்ட் மேப் இருக்குது, அந்த மைண்ட் மேப் நல்லா இருக்காது. எதில் உள்ளது, exlearning.netல இருக்கிறது. தென் யூ கேன் யூஸ் திஸ் மைண்ட் மேப். ஓகே, அண்ட் இந்த மைண்ட் மேப்பை நீங்கள் வந்து இமேஜாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் எக்ஸ்போர்ட் இமேஜ், பிஎன்ஜி, ஜேபெக் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறப்போ இது வந்து ஒரு இமேஜாக நீங்கள் அங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, there are n number of materials are available. Only thing is practice பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா you can make use of it. minutes மேடம். அதுக்கப்புறம் எப்போ முடிக்கணும்? சீக்கிரம் முடிச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு இது இன்டராக்டிவ் வீடியோ. ஸோ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒரு இன்டராக்டிவ் வீடியோ மட்டும், இன்டராக்டிவ் வீடியோ முடிச்சிட்டோன்னா தென் போதும்.
வச்சுடுங்க. வெளில போயிடலாமா? எல்லாருக்கும் இங்கே அனுப்புறீங்களா மேடம்? ஒரு வீடியோ போட்டு ஆக்சுவலாக நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் ஓபிஎஸ் ஆன் பண்ணியிருந்தேன்னா அப்படியே எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். ரொம்ப ஓவர் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. அவங்க பண்ணட்டும், அதான் மேடம் ஒரு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டோம். ஒரு 2-3 நாள் செஷனாக இருந்தால் நல்லா இருக்கும் சார். ஒரே நாளில் ஓவர் பேக். நான் சொல்கிறேன், எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் கொஞ்சம் பேர் ஒரு லேப்டாப் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறீங்க, மற்றவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நான் அடுத்தது போயிடலாம். எல்லாருமே சிஸ்டமில் ஒர்க் பண்ணிங்கன்னா தென் எவ்ரி ஒன் வில் ஹேவ் அ டவுட். நான் சொல்லிடுறேன் திரும்ப. ஸோ இப்போ என்னோட க்ளோஸ் ஆக்டிவிட்டி இதுதான். ஓகே, க்ளோஸ் ஆக்டிவிட்டி நான் வந்து /2ன்னு வச்சுக்கிறேன். இங்கே தான் டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். க்ளோஸ் டெக்ஸ்ட்டு. கேன் யூ கிவ் எ பேர்ட் which has 2 legs? Okay, can you name the bird? Can you name the bird? Name a bird which has 2 legs. ஓகே, இப்போ இங்கே தான் நான் ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன். இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன், பேர்டு நேம். இப்போ ஒரு பேர்டு பீகாக். தென் மேபி hen. Then maybe something like a மைனா. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது. இதை 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் வேர்டு கொடுக்கணும். இப்படி ஹைட் வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா செலக்ட், அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகே, தென் இதை சேவ் பண்ணிட்டோன்னா தென் இஃப் ஐ see the preview, இப்போது கேன் யூ நேம் அ பேர்ட் which has a 2 legs. ஓகே, நான் சப்போஸ் தப்பாக என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா சப்மிட் கொடுத்தோன்னே ஷோ ஆன்சர்ஸ், இட் வில் கிவ் ஆல் த ஆன்சர்ஸ். செலக்ட் பண்ணும்.
எதுங்க மேடம்? பண்ணிடலாம். நீங்களும் இந்த அப்படி தான் பிளான் பண்ணி வாங்கிக்கணும். இதில் போகணும் சார், இந்த இதுதான் டைப் பண்ணுமா லோக்கல் ஹோஸ்ட் அந்த அது ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடும் லோக்கல் ஹோஸ்ட். இல்லை அந்த ஐடி கொடுத்து தான் உள்ளே போவோமா இல்லாட்டி இதுக்கு தனியாக எதுனா இது இருக்கா சார்? நான் மேலே பார்த்துட்டு இருக்கோம் கிளாஸை. அப்படியே எனக்கு அந்த வாய்ஸ் வரல, நீங்கள் எப்படி உள்ளே போனீங்க? இல்லை ஆக்சுவலாக சார் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்பே ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் ஹோஸ்ட் தான் உள்ளே போகும். இப்படி ஓப்பன் பண்ணாவே என்ன சாஃப்ட்வேர் சார் அது? exelearning.net. இதுக்கு ப்ரௌசரே இங்கே தான் போகும், ப்ரௌசர் ஓப்பனே ஆகும். இப்போ நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆமாம் exelearning.net. ஓகே சார். So you are also listening, huh? சார் வாங்க, இப்படி வச்சுருங்க, இதில் வைங்க. இந்த பக்கம் அந்த பிளேட் மட்டும் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டாங்க சார். இதுக்கப்புறம் எப்படி இந்த ஃபைல் இப்போது இது வந்து டாப் கேட்டகரி கிடையாது. ஓகே, சைட் அட்மினிஸ்ட்ரேஷன் போங்க. ஏன் இந்த ப்ரௌசரில் வைக்க சொன்னேன்? இந்த ப்ரௌசர் வேண்டாம், இது அட்வர்டைஸ்மெண்ட் எக்கச்சக்கமாக வருமே. என்ன ப்ரௌசர் சார்? பிரேவ் அஜாம்தான் வந்துருக்குமே, உங்களால் ஒர்க்கே பண்ண முடியாது. ஆமாங்க சார். நான் அதனால தான் உங்களை பிரேவ் போக சொன்னேன். பிரேவில் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லை பாருங்கள். நான் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணேன் இல்லையா, இதில் ஒர்க்கே பண்ண முடியாது. டவுன்லோட் பிரேவ் போடுங்க. இந்த ப்ரௌசர் ரொம்ப சின்ன ப்ரௌசர் தான். அவ்வளோதான்.
சேவ் பண்ணது ஃபார்மேட் கரெக்ட். ஐஎம்எஸ் தானே பண்ணியிருக்கீங்க, எஸ் சார். அது ஜிப்பாக தான் சேவ் ஆயிரும். இது அவ்வளோதான் அப்படி தான்